போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க. ஸோ அதனால இப்ப எம்.காம் முடிச்சா தான் பிஎட்டே படிக்கிற மாரி சூழல் இருக்கும். அதனால அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த மேஜருக்கு வந்து எழுத முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, பிஎட் முடிச்சிருந்தாவே பேப்பர் 1, பேப்பர் 2 2மே எழுதலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன்ல அந்த மாரி எதுவும் குடுக்கல. டிடிஎட்னா பேப்பர் 1, பிஎட்னா பேப்பர் 2 அப்படிதான் ஜம்ப் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க பிஜி மட்டும் தான் பிரிப்பேர் பண்ண முடியும். இப்போ இந்த கிளாஸ பொறுத்தவரை எல்லாருக்குமே சிலபஸ்ல இருக்குங்க. ஸோ தொடர்ந்து சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்தந்த யூனிட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காமனாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், பிடிஸ் எல்லாருக்குமே இது காமனாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த யூனிட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். எடுத்த உடனே ஏன் 6 அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான யூனிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதனால தான் நம்ம பேப்பர் 2 டெட்டை பொறுத்தவரையில் அது பேப்பர் 1 எடுத்தாலும் சரி, பேப்பர் 2 எடுத்தாலும் சரி, சிலபஸ் காமனாக இருக்கும். ஏஜ் மட்டும் நமக்கு வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 11 to 14 இயர்ஸ் உள்ள சைக்காலஜி எல்லாம் படிக்கிறது வந்து பேப்பர் 2 இருக்கும். ஸோ நான் அந்த 10 வரைக்கும் படிக்கிற சைக்காலஜி எல்லாமே பேப்பர் 1க்கு சிலபஸாக வச்சிருப்பாங்க. சில மாற்றத்தோடு இருக்கும். அதனால இந்த யூனிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். என்ன இருக்கு அப்படிங்கிறத சுலபமான ஒரு யூனிட்டுங்க. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எந்த ஒரு லெசன் கூடயும் கனெக்ட் ஆகாம வரக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னா இதா இருக்கும். ஆனா இதுக்கு லேர்னிங் வந்து மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப ஆளுமை அப்படிங்கிற இந்த யூனிட்டை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து இந்த மெட்டீரியலும் ஜாயின் பண்ண டீச்சர்ஸ்க்கு வந்து குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பிரிண்ட் எடுத்து வச்சுக்காங்க. ஒரு 1 வீக்ஸ்க்குள்ள கம்ப்ளீட்டா எல்லா மெட்டீரியலும் இந்த பிரிண்ட் வந்த பிறகு இது உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம். பே பண்ண எல்லாருக்குமே. ஸோ நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு போகலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரிங்க, ஒரு ரிவிஷன் மாதிரி இதை நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நிறைய டிஆர்பிகளில் 3 பார்ட்டா இதுல கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ எப்பவுமே இதை ப்ரிப்பேர் பண்ற போது ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த யூனிட்னே கிடையாது, எந்த யூனிட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சாப்டர் வருதுன்னா அதனுடைய டெஃபினேஷன்ஸ் என்ன, இங்க தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ டெஃபினேஷன் முடிஞ்ச உடனே அதோடைய கேரக்டர்ஸ், இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இயல்புகள் முடிஞ்ச உடனே டைப்ஸ் பார்க்கணும். ஒரு சாப்டர் இப்போ நான் பர்சனாலிட்டி அப்படின்னு எடுக்கிறேன்னா, பர்சனாலிட்டிக்கு என்னென்ன வரையறைகள் எந்தெந்த உளவியலாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை தொடர்ந்து அதனுடைய இயல்புகள் என்ன, அதை தொடர்ந்து அதோடைய டைப்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்பாடுகள், தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ், அந்த ஏரியாவுக்கு நம்ம நோட்ஸ் கலெக்ட் பண்ணணும். தியரிஸ் முடிஞ்ச உடனே அசஸ்மெண்ட், இதை அளக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஃபைனலா எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன், கல்வியில் இதன் பயன்பாடு என்ன, இப்படி யோசிங்க. எந்த சாப்டர் உங்க கையில கிடைச்சாலும் சரி. இப்போதைக்கு பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு சாப்டர் கையில கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கு என்ன வரையறை, இதன் இயல்புகள் என்ன, இதன் வகைகள் என்ன, இதன் கோட்பாடுகள் என்ன, இதை அளக்க முடியுமா, கல்வியின் இதன் தாக்கம் என்ன, இப்படி யோசனை பண்ணணும். ரெண்டாவதுங்க, இப்படி யோசனை பண்ணி முடிச்ச உடனே கேள்வி வந்து யூனிட்டுக்கு 3 கேள்வி அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம டெட் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, ஆசிரியர் தகுதி தேர்வுல 10 யூனிட் தான் இருக்குது. சராசரியா 3 30 மார்க் இப்படிதான் எடுக்க போறோம். இதே நீங்க இப்ப ரீசெண்டா நமக்கு மாடிஃபை ஆகி வந்திருக்கக்கூடிய பிஜிடிஆர்பியோட சிலபஸ் பார்த்தாலும் 10 யூனிட் இன்ட்டு 3 30 மார்க். அப்ப தலா யூனிட்டுக்கு 3 மார்க்குங்கிற போது ஒரு கேள்வி கண்டிப்பா அப்ளைடு கொஸ்டின்ஸ்க்கு ஒதுக்கிடலாம். அப்போ கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3 இப்படி பிரிச்சுக்கலாம். சராசரி எல்லாமே ஆவரேஜா. எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸா இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ், அதான் இந்த எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்ளைடு கொஸ்டினை பொறுத்தவரையில் நான் இல்லைங்க, யார் நடத்தினாலும் நான் நடத்துகிற வார்த்தையை வச்சு அந்த கொஸ்டினை பிடிக்க முடியாதுங்க, அப்ளைடு கொஸ்டினை பொறுத்தவரையில். அப்போ அப்ளைடு கொஸ்டினுக்கு கொஞ்சமாவது இந்த சப்ஜெக்ட் சார்ந்த நாலேஜ் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அப்ளைடு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் போட போகிறோம். ஸோ இப்போ நான் எல்லாருமே மியூட்டில் போட்டிருக்கேன். கேப்பில் போய் உங்களை அன்மியூட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறேன். கொஞ்சம் போகட்டுங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய பேசிட்டே இருப்போம், அதுக்காக தான் மியூட் பண்ணியிருக்கேன். பிறகு பார்த்துக்கலாம், ஒரு கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ணிடுறேன். நானே கேள்வி கேட்கும்போது ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். அப்போ பார்க்கும்போது அப்ளைடு கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வருங்க. அப்போ மீதி 2 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து சார் எடுப்பாங்க அப்படின்னா, இதுவரை நடந்த இப்போ அப்ளைடு கொஸ்டின்ஸ் வந்து 2017க்கு அப்புறம் தான் ஒரு கேள்வி அப்ளைடு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃபாக போட்டிருக்காங்க சார். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும் கொஸ்டின்ஸ். அப்போ இந்த 3 கேள்வி நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முந்தின ஆண்டுகளில் பெரும்பாலும் பாருங்க இந்த டெஃபினேஷனை மையப்படுத்தி ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸோ இது கொஸ்டின் 1ஆ இருக்கும். தியரிஸ்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அசஸ்மெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்படிதான் வந்திருக்கும். அப்ப கேரக்டர் படிக்கணுமா, டைப் படிக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் ஆப்ஷனல் தான். டெஃபினேஷன்ல கொஸ்டின் வரலன்னா கேரக்டர்ல கொஸ்டின் வரும். முதல் ரெண்டுலயும் கொஸ்டின் வரலன்னா டைப்ஸ்ல வந்துடும். அப்ப நிறைய ஆண்டுகள்ல பாக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா டைப்ஸ்ல நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க.
ஆளுமையில் இருக்கக்கூடிய வகைப்பாடுகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அந்த நான் எல்லோ கலர்ல ஷேர் பண்ணியிருக்கிறது. மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவும் இந்த எல்லோவும் உறுதியா இருக்கும். கொஸ்டின் 2 தியரிஸை தாண்டி எங்கேயும் வரதில்லை. கொஸ்டின் 3 அசஸ்மெண்ட்ல ஒரு கேள்வி இருக்கும், பழைய பேட்டர்னா இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம இதே புதிய பேட்டர்னுக்கு பார்க்கும்போது முதல் போட்டுங்கிற டெஃபினேஷன், கேரக்டர், டைப்ஸ், தியரிஸ், அசஸ்மெண்ட் இது எல்லாத்துலயும் சேர்ந்து 2 கேள்வி போட்டுட்டு ஒரு கேள்வி கண்டிப்பா அவங்க அப்ளைடு கொஸ்டின்ஸ்க்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த அப்ளைடு கொஸ்டின்ஸ் எப்பவுமே பாருங்க, மெட்டீரியல் இருக்கிறது எல்லார் கையிலுமே அந்த மெட்டீரியல் வந்து சேர்ந்துரும். எப்படியாவது எப்பாடுபட்டாவது நீங்க பே பண்ணி வாங்குறீங்களோ அல்லது ஜெராக்ஸ் சைட்ல வாங்குறீங்களோ மெட்டீரியல் படிச்சிருவாங்க, எல்லாருமே படிச்சிருவாங்க. இந்த ஒரு கேள்வி அப்ளைடு கேள்வி இருக்கு பாருங்க, இது அவங்களுடைய புரிதலை பொறுத்து அந்த மார்க்கை ரீச் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம லெசனுக்குள்ள என்டர் ஆகலாம். இதுதான், நீங்க எந்த சாப்டர் எடுத்தாலும் இப்படி யோசிங்க. இதே இன்டெலிஜென்ஸ் ஒரு லெசன் எடுத்தாலும் அதனுடைய டெஃபினேஷன் என்ன, கேரக்டர் என்ன, டைப் என்ன, தியரிஸ் என்ன, நுண்ணறிவை அளக்க முடியுமா, அசஸ்மெண்ட் என்ன, அதன் தாக்கம் என்ன, இப்படி யோசிங்க. மோட்டிவேஷன், ஆப்டிடியூட், ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், எது எடுத்தாலும் சரிங்க, மனப்பான்மை, நாட்டம், இது போல நீங்க எந்த சாப்டருக்குள்ள உள்ள வந்தாலும் இதை நீங்க இப்படி பார்க்கணும். இன்னொன்னுங்க, யூஜி லெவல்ல இருக்கக்கூடிய சைக்காலஜியை பொறுத்தவரை கிளியரா இருக்கும். அவங்களுடைய செட்டப் பார்த்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா லர்னிங்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, கற்றல் இங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ கற்றல் ஆரம்பிச்சு ஒரு சாப்டருக்கும் ஒரு சப்ஜெக்டுக்கும் ஃபைனலா எங்க போய் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், அங்க போய் முடிச்சிருப்பாங்க. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். அப்ப கற்றல் ஆரம்பிச்சு எங்க போய் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா வழிகாட்டலும் அறிவுரை பகர்தலும், அங்க போய் முடிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே தொடர்பு. லேர்னிங்க்கு மூலதாதாரமா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ரைட்டுங்களா, கவர்ச்சி, விருப்பம், ஆர்வம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹெட்டிங், அப்புறம் வரக்கூடிய ஹெட்டிங், அப்புறம் வரக்கூடிய ஹெட்டிங், அப்புறம் வர்றது எல்லாமே ஸ்பைரல் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைரல்னா சுருள் அப்படின்னு சொல்றோம். நம்ம கரிக்குலமே ஸ்பைரல் கரிக்குலம். ஒவ்வொன்றுத்துக்கும் தொடர்பு இருக்கும். அப்படிதான் புருனர் சொல்றாரு. அப்ப ஸ்பைரல் கரிக்குலம் யாருது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுருள் வடிவ கலை திட்டம். கேட்கலாம் கேள்வியில. இதெல்லாமே இப்ப பிஜிடிஆர்பில அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்ப நான் பேசுற இந்த வார்த்தை எல்லாம் சுருள் வடிவம் யாருது அப்படின்னு கேட்டாங்கன்னா புருனர்து அப்படின்னு போடணும். அப்ப எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குங்க. ஈஸியா இருக்கும் சாப்டர் படிக்கிறதுக்கு. நீங்க அப்படியே முதல் சாப்டர்ல இருந்து கடைசி வரைக்கும் பயணம் பண்ணீங்களா ஒவ்வொன்றத்தோட அழகா கனெக்ட் ஆகி வரும். ஸோ இப்போ நம்ம நடுவுல புகுந்து பர்சனாலிட்டின்னு தூக்கி இருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கிருந்து ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கலாம். இப்போ நம்ம என்டர் ஆகலாம். இந்த முதல் கேள்வி எங்க சார் இதுக்கு முந்தின ஆண்டுகள்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங்ல போட்டுனுங்கிறதே டிஆர்பி கேள்விதான். பர்சனாலிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுவே டிஆர்பி ஒரு கேள்விதான். இந்த பர்சனாலிட்டி ஆளுமைங்கிறது எம்மொழி சொல், எங்கிருந்து வந்தது, அதோட ரூட் வேர்டு என்ன, இதாங்க அந்த டிஆர்பியோட முதல் கேள்வி. அப்போ த டேர்ம் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தான் இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இப்படி இப்போ என்ன எழுதிக்கலாம், அந்த இடம் கரெக்டாக இருக்கு. த டேர்ம் பர்சனாலிட்டி. அப்போ அந்த பர்சனாலிட்டிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, த டேர்ம் நீங்க சைட்ல ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சுக்காங்க. இது ஆல்ரெடி நான் குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறத அவங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தா சைட்ல கேப்ல எழுதிருக்கலாம். பிரிண்ட் இல்லைன்னா நான் மறுபடியும் கூட இன்னொரு முறை குரூப்ல அந்த குழுவில் பதிவு பண்றேன் ஜாயின் பண்ண டீச்சர்ஸ்க்கு. ஸோ அவங்க பிரிண்ட் வச்சுக்கிட்டு சைட்ல எழுதிக்காங்க, இல்லை ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு நீங்க நோட் பண்ணிக்காங்க. அப்ப பர்சனாலிட்டி அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து டெரைவ்டு ஃப்ரம், எங்கிருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. அப்ப டெரைவ்டு பர்சனாலிட்டி இஸ் டெரைவ்டு ஃப்ரம், பர்சனாலிட்டி இஸ் டெரைவ்டு ஃப்ரம் பர்சோனா. பர்சனாலிட்டி இஸ் டெரைவ்டு ஃப்ரம் பர்சோனா. இந்த பர்சோனாங்கிற வேர்டு டிஆர்பியில் கேட்ட கேள்விதான். பர்சோனா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பிறந்தது. இந்த கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்படியே கேள்வி கேட்பாங்க, இந்த பர்சனாலிட்டியோட ரூட் வேர்டு எது அப்படின்னு கேட்கலாம். அந்த பர்சனாலிட்டிங்கிற சொல் எங்கிருந்து வந்தது, எம்மொழி சொல்லியாக பிறந்தது. இந்த ரெண்டுமே நான் இப்போ எல்லோவில் ஹைலைட் பண்ணிட்டு பாருங்க. பர்சோனா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பிறந்தது. இது ஒரு டிஆர்பி கேள்வி ஆச்சுங்களா. இப்படி என்ன டிஆர்பின்னு போட்டுடலாம். நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்க அங்கிருந்து பார்த்துக்காங்க. இந்த ஒரு கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க குரூப்ல என்ன போட்டுருமோ அதை ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்காங்க. ஒரு 5 டேஸ்க்குள்ள உங்களுக்கு புத்தகம் ரீச் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த டிஆர்பில இதுக்கு மீனிங் கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்சோனா? இதுவும் டிஆர்பி கேள்விங்க. அப்போ இது டிஆர்பி 1ன்னு வச்சுக்கலாம், இது டிஆர்பி 2ன்னு வச்சுக்காங்க. ரெண்டாவது கேள்வி. அல்லது நீங்க மெட்டீரியல் ஜெராக்ஸ் பண்ணி கையில் வச்சீங்கன்னா ஒரு ஹைலைட்டர் வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே வந்துடலாம். இருக்கிற இந்த 2 மாச கேப்ல நோட்ஸ் எழுதி எல்லாம் படிக்க முடியாதுங்க. அதனால அப்படியே மெட்டீரியல் வச்சுக்கிட்டு முக்கியமான வார்த்தைகளை
காது குளிர ஒரு முறை கேட்டுட்டு போயிடலாம். கற்றலை விட கேட்டல் நன்று, கேட்டலை விட பார்த்தல் நன்று, பார்த்தலை விட செய்து பார்த்தல் மிக மிக நன்றுங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்துருங்க. அப்ப இதோட மீனிங் என்ன அப்படின்னா, மாஸ்க் அப்படிங்கிறோம். டு மாஸ்க். நாடக நடிகர்கள் மேடையில் அணியக்கூடிய முகமுடி போட்டிருக்காங்க பாருங்க, மாஸ்க். அப்ப இது இந்த முதல் லைன்லயே 2 கேள்வி மாட்டிருக்கு. இதுவரையும் பார்க்குற டிஆர்பிகளை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, பர்சனாலிட்டிங்கிறது பர்சோனாங்கிற லத்தீன் மொழி சொல்லிருந்து பிறந்தது. இதற்கான மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்க். மாஸ்க்னா முகமுடி. சார் எதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, இருக்கு. அல்லது ஃபால்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், போலி முகம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க சில புத்தகங்கள்ல, போலி முகம். ஸோ அப்போ நீங்க நாகராஜன் சார் புக் யூஸ் பண்ணாலும் சரி, மங்கள் சார் புக் யூஸ் பண்ணாலும் சரி, மீனாட்சி சுந்தரம், சந்தானம் பப்ளிகேஷன், அல்லது வேற எனி அதர் ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்காங்க. மாஸ்க்கு வந்து இந்த மாதிரியான முகமுடி, ஃபால்ஸ் ஃபேஸ் இப்படியெல்லாம் கேள்வி மாறி வரும்போது நிறைய புத்தகங்களை கோத்ரூ பண்ணாதான் அந்த வார்த்தையெல்லாம் கிடைக்கும். ஸோ இருக்கிற நம்ம மெட்டீரியலை கோத்ரூ பண்றதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்னும் நம்ம சோர்ஸ் புக்கை வச்சு ரெஃபரன்ஸ் புக் எடுத்து படிக்கிறதுக்கு இன்னும் காலதாமதம் ஆகும். இதை தாண்டி லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனை, ரைட்டுங்களா? அங்க பாரிநாத்தர் புக் எல்லாம் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். சிலருக்கு அது ஈஸியா இருக்கும், சிலருக்கு கஷ்டமா இருக்கும் பொருள் புரிஞ்சு படிச்சுக்கிறதுக்கு. எப்பவுமே தாய்மொழியில படிக்கிறது ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கான புத்தகம் சோர்ஸ் புக் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் நிறைய புக்கை கோத்ரூ பண்ணி தான் தேவையான விஷயங்களை தூக்கி வந்து சைட்ல போட்டிருக்கோம். நீங்க ரீட் பண்ண பார்த்துக்கலாம். ஏன் இந்த வார்த்தையை குறிப்பா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம முகம் இருக்குல்ல, நம்ம காலையில எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு பேரன் லவ்லி, பேரவர் பவுடர் ஒரு 4-5 கோட்டிங் போட்டு அதுக்கப்புறம் முடி மறைச்சி நம்ம அப்படியே என்னுடைய பர்சனாலிட்டி இது முக பொலிவோட வரும். அந்த திரையை, முகத்திரையை, அந்த மாஸ்கை கிழிச்சு பார்த்தாதான் உள்ள என்ன ஒரிஜினாலிட்டி இருக்குன்னு தெரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தையை இந்த லத்தீன் மொழி சொல்ல உள்ள பயன்படுத்திருக்காங்க. அப்ப நம்ம போட்டிருக்கிற மாஸ்கை ஓபன் பண்ணி பார்த்தாதான் நம்மளுடைய உள் முகம் என்ன, உள் உணர்வு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய அட்லரை எடுத்துக்கிட்டாலும் சரி, சிக்மண்ட் ஃப்ராய்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, பல கோட்பாடுகளை இங்கிருந்து முன்னிறுத்தி போயிருக்காங்க. ஸோ இதாங்க அந்த ஆளுமைங்கிற சொல் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன மூல காரணம் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுக்காங்க. 2 கேள்வியும் இந்த இடத்துல முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம மேலே குறிப்பிட்ட மாதிரி டெஃபினேஷன் மேல போக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ முதல் டெஃபினேஷன் பாருங்க, ப்ரீ மேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. டெஃபினேஷன் பார்ட்ல ஒன்று அல்லது அதுக்கப்புறம் கொடுத்துங்கிற கேரக்டர், அப்புறம் அடுத்து கொடுத்துங்கிற டைப்ஸ், இதுல கேள்வி வரதான் செய்யும். அப்போ இது ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நான் அப்பப்போ கிளாஸ்ல பதிவு பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள தியரி பார்த்து எழுத விடுறது இல்லைங்க. கேள்வியும் வினாத்தாள் இருக்கு, ஆன்சரும் வினாத்தாள் இருக்கு, ரைட்டுங்களா? அதுல 4 ஆன்சர்ல எது பெஸ்ட், நம்ம பார்த்ததை காட்சிப்படுத்தி அங்க எழுதுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. இன்னும் வரி வரியா எழுதணும்னா அது நமக்கு மார்க் கிடைக்காது. அதனால எல்லாமே அங்க இருக்கு. நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் அங்க கொட்டணும்னா அது வேலைக்கு ஆக போறதில்ல. இருக்கிறதுல பெஸ்ட்டை செலக்ட் பண்ண போறோம், அதுக்கு பயிற்சி எடுத்துட்டு உள்ள போக போறோம். அப்ப ப்ரீமேன் கூற்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, பர்சனாலிட்டி அப்படிங்கறது என்ன சொல்றாரு பாருங்க, உயிருள்ள ஒரு உயிர் எடுத்துக்கிறாங்க, ஒரு உயிரி, ஒரு பயாலஜிக்கல் ஆர்கனிசம் எடுத்துக்கிறோம். உயிரியல் உயிரிக்கும், நல்லா எப்படி போட்டிருக்காங்க பரவாயில்ல, உயிரியல் உயிரி ஒண்ணு எடுத்துக்கிறாங்க, இந்த சமூகத்திற்கும். அப்ப பர்சனாலிட்டி அப்படிங்கறத இவரு ப்ரீமேன் கூற்றுப்படி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, ஒரு பயாலஜிக்கல் ஆர்கனைசம், ஒரு உயிருள்ள உயிரியல் உயிரி எடுத்துக்கிட்டு அந்த உயிரி இந்த சமூகத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கும் சோசியல், இந்த சவுண்ட்னு போட்டுருங்க, இது சோசியல். பாருங்க, ஒரு உயிரியல் உயிரிக்கும் சமூகத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை, ரைட்டுங்களா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி. இது டிஆர்பில கேட்டிருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமான முறையில கேட்டிருப்பாங்க. கில்போர்டு சுத்தி வளைச்சு கேட்டிருக்கோம். எப்பவுமே பாருங்க, ஆளுமைங்கிறது தனித்தன்மை அப்படிங்கிறோம். இப்ப நான் இந்த ஒரு குழுவுல நான் வித்தியாசமா தெரியுறேன் அப்படின்னா என்னுடைய ஆளுமை அந்த இடத்துல எப்படி போக்கஸ் ஆகுதுங்கிறத பொறுத்துதான். ஆனா இங்க என்ன சொல்லிட்டேன், உயிரியல் உயிரிக்கும் சமூகத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஊடகத்தின் விளைவு ஆளுமை அப்படின்னு நல்ல பிரீஃபா எழுதியிருப்பாங்க புத்தகத்துல. அதனால நீங்க ரொம்ப ஷார்ட்டா ஒரு உயிரியல் உயிரி, ஒரு பயாலஜிக்கல் ஆர்கனிசத்துக்கும் அந்த உயிரி இந்த சமூகத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நடத்தைவாதத்துக்கும் அதனுடைய அது ரெண்டுத்துக்கும் உண்டான தனித்தன்மையை பத்தி விவரிக்கிறது தான் வந்து ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீ வார்த்தையை மட்டும், கீவேர்டை பிடிச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான வார்த்தைங்க. ஆனா இதை டிஆர்பில கேட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எப்படி கேட்டாங்கன்னா, கில்போர்டுக்குள்ள போய் கேட்டிருந்தாங்க. இதோ இந்த வார்த்தை டிஆர்பில கேட்டிருப்பாங்க, இந்த டெஃபினேஷன் டிஆர்பில கேட்டிருக்காங்க, கில்போர்ட்.
அப்ப கில்போர்டு என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு ஆளுமை அப்படின்ட்டார். இண்டிவிஜுவாலிட்டி ஆர் யூனிக்னஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் ஒன்ஸ் இஸ் கால்டு பர்சனாலிட்டி. ஆங்கிலத்தில் படிக்கிறவங்க படிச்சுக்காங்க. ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு ஆளுமை அப்படின்னு கில்போர்டு சொல்லியிருக்காரு. இந்த டெபினேஷன் ரிப்பீட் ஆயிருக்கு டிஆர்பில. ஒருவனது பண்பு, என்னுடைய கேரக்டரோட ஒட்டுமொத்த அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருப்பாருங்க, அதுக்கு பேர் தான். நான் ஒட்டுமொத்தமா என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஆக சிறந்த முறையில எப்படி காட்டுங்கிறத பொறுத்து என்னுடைய ஆளுமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கில்போர்டு என்ன சார் இதெல்லாம் நினைவுல வந்துருங்க, ஆப்ஷன் இப்படி வச்சிருவாங்க. இதே டெபினேஷனை கொடுத்துட்டு அல்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க கண்டிப்பா, நம்மளை குழப்பறதுக்கு. அல்போர்டு, கில்போர்டு இப்படி வரும்போது தான் நம்ம நிறைய எம்சிக்யூ ஃபார்மேட்ல படிச்சுட்டு போகணும். சாம்டி போர்டு, அல்போர்டு, கில்போர்டு, சாம்டி போர்டு இப்படி வச்சிருவாங்க. கில்பார்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் வைக்கும் போது கண்டிப்பா நம்ம மாற்றத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இதெல்லாம் படிக்காம வேலைக்கு ஆகாது. படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா இந்த ஆள் ஒரு இடத்துல வந்தாலும் பரவாயில்ல, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பேரெல்லாம் வருதுங்கிறனால கன்ஃபியூஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இதுல யாராவது ஆசிரியர்கள் வந்து பதிவு பண்றவங்க பதிவு பண்ணலாம். எந்த டேமுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, புதுசா உள்ளவங்க எல்லாம் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சுங்க. இண்டிவிஜுவாலிட்டி ஆர் யூனிக்னஸ் கேரக்டர் ஆஃப் ஒன்ஸ் இஸ் கால்டு பர்சனாலிட்டின்னு சொன்னவர் இங்கே ஆப்ஷனுக்கு கில்போர்டு டிக் பண்ணிட்டோம். மற்ற 3 பேரும் பாருங்க, எல்லாமே போர்டுனே வருது. இங்கேயும் போர்டு இருக்கு, கில்போர்டு, அல்போர்டு, சாம்டி போர்டு, கில்பார்டிக் எல்லாமே இருக்குங்க. இப்போ நீங்க பதிவு பண்றவங்க பதிவு பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு யாருக்கு இந்த மீதி 3 பேருக்கு பதில் கொடுங்க. சோ இந்த இடம் வேணுமா தான் இண்டிவிஜுவாலிட்டி. அல்போர்ட் ஃபாதர் ஆஃப் பர்சனாலிட்டி சார். ஃபாதர் ஆஃப் பர்சனாலிட்டி. ஃபாதர் ஆஃப் பர்சனாலிட்டி அல்போர்டுன்னு சொல்றீங்களா? ஆளுமையின் தந்தை அப்படின்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. எனிவே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். ஆனா ஒரு ஐடியா, நீங்க இந்த ஏரியாவை சுத்தி சுத்தி இங்கே தான் வரீங்க. அல்போர்டு ஆளுமைக்குள் நிக்கிறீங்க. நான் பொதுவாகவே அதை நினைவில் வச்சுக்கிறதுக்கு தான் சொல்லுவேன். இங்க ஆ போட்டிருக்காங்களா, இங்கேயும் ஆ போட்டிருக்காங்க. ஆ ஆ இ உன்னு சொல்ற மாதிரி ஆவுக்கு ஆ மேட்ச் பண்ணுங்க. இது கேள்வி கேட்டிருக்காங்க டிஆர்பில. அல்போர்டு எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்போர்டு அப்படிங்கிறவரு எதனோடு தொடர்புடையவர்னு கேட்டாங்கன்னா ஆளுமையோடு தொடர்புடையவர் அப்படின்னு கொடுக்கணும். அல்போர்டு எதனோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற கேள்விக்கு ஆளுமையோடு தொடர்புடையவர் அப்படின்னு கொடுக்கணும். அதுல என்ன ஆளுமையோடு தொடர்புடையவர்னா, என்னுடைய உடலையும் என்னுடைய உள்ளத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கீழே வருது அந்த டெஃபினேஷன், இங்கே இருக்காரு பாருங்க, இதோ சைட்ல லைட்டா தெரியுறாரு பாருங்க. அல்போர்டோட டெஃபினேஷன், அல்போர்டு ஆல் அப்படின்னு போட்டு அப்ப ஆ அது கூட மேட்ச் பண்ணிக்காங்க. கில்போர்டு இப்ப இந்த டெஃபினேஷன் மேட்ச் பண்ணிட்டோம். அப்புறங்க வேற கில்போர்டு இங்க மட்டும் தான் வராது. சாம்டி போர்டு இன்டெலிஜென்ஸ் சார். சார் கில்போர்டு நுண்ணறிவு. கில்போர்டு வேற எங்கேயாவது வராரா பாருங்க. நுண்ணறிவு நிறைய ரிப்பீட்டட் கேள்விங்க இந்த கில்போர்டை பொறுத்தவரையில. அப்ப கில்போர்டுக்கு நல்லா கொஞ்சம் ஐடியா ஞாபகம் வச்சுட்டு போயிடுங்க. இந்த கில்போர்டை பொறுத்தவரையில இன்டெலிஜென்ஸ்ல வராரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-7 முறை இந்த கேள்வி டிஆர்பில கேட்டிருப்பாங்க. இப்ப நான் எழுதுறது இந்த லைனை பொறுத்தவரையில நிறைய டிஆர்பிகளை மாட்டிக்கிச்சு இந்த கேள்வி. ஸ்ட்ரக்சர் இன்டலெக்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்சி, கரெக்டுங்களா? தமிழ்ல நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. எஸ், எக்ஸாக்ட்லி. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, ஸ்ட்ரக்சர் இன்டலெக்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்சி. இதை படிச்சு பார்த்துங்க, இதுவே ஒரு கிளாஸ் நடத்திருப்போம் நம்ம. ஸ்ட்ரக்சர் இன்டலெக்ட் தியரி ஆஃப் இன்டெலிஜென்சி. மனித மனம் 3 பரிமாணமா செயல்படுது, பொருள் செயல் விளைவுன்னு செயல்படுது, 120 இருக்கு, 180 இருக்குன்னு சொல்லி அதை பிரீஃபா நடத்தியிருப்போம். ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம நினைவு வச்சுக்கலாம். கில்போர்டு நுண்ணறிவுல இருக்காரு, ஆளுமையில இருக்காரு. சாம்டி போர்டுங்க, சாம்டி போர்டு. பிளாக் போர்டு இன்டெலிஜென்ஸ் தான், கரெக்ட் மேடம். இவரும் இன்டெலிஜென்ஸ், இவரும் நுண்ணறிவு சாப்டர்ல வரக்கூடிய ஒரு ஆளு. இவர் என்ன சொன்னாருன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சாம்டி போர்டு செம்ம வேர்டுங்க, அது ட்ரை பண்ணுங்களேன் யாராவது. சாம்டி போர்டு என்ன சொன்னாருன்னு. சரி, ஓகே, நம்மளே சொல்லிக்கலாம். நிறைய டீச்சர்ஸ் வந்து புதுசா உள்ள இருக்கீங்க. அப்ப சாம்டி போர்டு அப்படின்றவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப நான் ஒரு செயல் ரைட், ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. ஒருவன் எந்த அளவு கடினமான செயல்களை செய்கிறானோ அந்த அளவு, அப்படி எந்த அந்தங்கிற வார்த்தையை நம்மளே யூஸ் பண்ணிருக்கிறோம். ரைட்டுங்களா? இது நல்லா ஞாபகம். இவருக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா சும்மா சைட்ல எந்த அந்தன்னு எழுதிக்காங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை ரொம்ப பெருசா படிச்சு கஷ்டப்பட தேவையில்ல. அப்படி நீட்டா என்ன கொடுத்தாங்கன்னு, நான் எந்த அளவுக்கு கடினமான செயலை செய்யறனோ அந்த அளவு என்கிட்ட ஐக்கியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அவர்.
அதுதான் எந்த. ஒருவன் எந்த அளவு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவு. எந்த அந்த. அப்ப இந்த பழமொழி மாதிரி ப்ரோவர்ப் மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கி சாம்பிடி போட்டுக்கிட்டு நீ வந்து போயிட்டே இருந்துடலாம். ஒருவன் எந்த அளவு கடினமான செயல்களை செய்கிறானோ அந்த அளவு நுண்ணறிவை பெற்றிருப்பான். சொன்னவர் யாருன்னு கேட்டாங்க, சாம்பிடி போர்டு. முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒருத்தருக்குங்க ஆப்ஷன்ல கில்பார்டிக். ஏரியா மட்டும் சொல்லுங்களேன், விட்டு போயிடலாம். அது எந்த ஏரியா உண்டானவர்? கில்பார்டிக். ப்ரோக்ராம் லேர்னிங் மெத்தடிக் கற்றல். மெத்தடிக் கற்றல். சூப்பரா சொன்னாங்க. அப்போ ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் லேர்னிங். ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா தமிழ்ல திட்டமிட்டு கற்றல் அப்படின்னு பேரு. திட்டமிட்டு கற்றல், ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் லேர்னிங். 3 வகையான திட்டமிட்டு கற்றல் இருக்கு. நேர்கோட்டு கற்றல், கிளைவழி கற்றல், நிறை கற்றல். நேர்கோட்டுனா லீனியர், கிளைவழினா பிரான்ச்சஸ், இன்னொன்னு மெத்தடிக். மெத்தடிக் சொன்னவர் தான் இப்ப போட்டுங்கிற கில்பார்டிக். நான் எடுத்தது ஒண்ணுங்க, ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டேன். ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்னன்னு கேட்டோம். அதுக்கு ஒரு ஆப்ஷனை செட் பண்ணோம். ஆப்ஷன்ல இருக்கிற 4மே டிஆர்பில கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, இப்படிதான் நீங்க ஒரு கேள்வியை வந்து கேள்விக்கு பதில்னு படிக்கிறத விட 30 கேள்வி செட் பண்றேன்னா அதுல ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேள்வியை உருவாக்குற மாதிரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா சைக்காலஜில ஒன் ஆஃப் த பெஸ்டா வந்துடலாங்க. 30க்கு நம்ம ஒரு 20-25 மார்க்கை டச் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். நமக்கு தேவையான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டு போயிடலாம். முதுகலை ஆசிரியர்கள் வந்து நேரம் 110 மார்க்கோட சேர்ந்து இங்க எவ்வளவு கிடைக்குதோ அதெல்லாம் லாபம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஸோ ஒரு டெஃபினேஷன், 2 டெஃபினேஷன் முடிச்சாச்சுங்க. ஸோ அடுத்தது வரும் வாட்சன் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். இப்போ வாட்சன்ங்கிற போது நிறைய ஆசிரியர்களுக்கு சில பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏரியாவை கெஸ் பண்றதுலேயே பெரும் பகுதி நம்ம கொஸ்டின்ல லாஸ் ஆயிட்டு போயிடுவோம். வாட்சன்னா அவரோட அக்மார்க் முத்திரை. சார் வாட்சனுக்கும் ஐயர் கடையில போய் ஆட்டுக்கறி பிரியாணி கேட்கற மாதிரி வாட்சனை கொண்டு வந்து இங்க நாம இந்த சாப்டர்ல பாக்குறது ரைட்டுங்களா? உதாரணத்துக்கு சொல்றேங்க, யாராவது கோச்சுக்கு போறீங்க. வாட்சன்னா ஒரு அக்மார்க் முத்திரை எங்கெங்க வரணும்? வாட்சன் எந்த ஏரியா? எனக்கு சரி கேட்கல மேடம், ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுங்களேன். வாட்சன் அவ்வளவுதான் பிஹேவியரிசம். அப்ப பிஹேவியர் நடத்தை கோட்பாடுன்னா வாட்சன் தான். நடத்தை கோட்பாடு அப்படின்னா வாட்சன் வந்து நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அவரை தான் சொல்லணும். ஏன்னா இவர் தான் அதே நடத்தை கோட்பாடு தீவிர சூழல்வாதி அப்படின்னு பேர். தீவிர சூழல்வாதி. கிவ் மீ a dozen of infants. என்னிடம் ஒரு ஜோடி குழந்தைகளை தாருங்கள், அவர்களை எப்படி உருவாக்கணுமோ அப்படி உருவாக்கி காட்டுகிறேன், ஆனால் எனக்கு தகுந்த சூழல் வேணும். அப்ப மரபா சூழல் அந்த பிரச்சனை எல்லாம் அங்க வரும்போது வாட்சன் 1ஆம் நம்பர் அவர் தான். நடத்தைவாதி அப்படின்னாவே வாட்சன், சூழல்வாதினா வாட்சன் எடுப்போம். அவர் இங்க வந்து பாருங்க, நடத்தை தாங்க அடுத்த கோலமா ஆளுமையா மாறுது. அப்ப நடத்தை கோலத்துக்கு வித்திடுவது ஆளுமை இல்லையா? அதனால இங்கேயும் வராரு. கனெக்ட் பண்ணிக்காங்க. இந்த சாப்டர் நான் மேலே பதிவு பண்ண நேரம் இருக்கா பாருங்க, இந்த ஸ்பைரல் கரிக்குலம் அப்படின்னு கற்றல் ஆரம்பிச்சு இடையில இருக்கிற எல்லா சாப்டர் கூடயும் ஒவ்வொன்றும் கூட கனெக்ட் ஆகும். அதனால இப்ப வாட்சனை பொறுத்தவரை நடத்தைவாதி அப்படின்ட்டோம். அவர் இங்க என்ன சொல்றாரு? உற்றுநோக்கல் ஆளுமைக்கு என்ன சொல்ற? உற்றுநோக்கல் மூலம் நம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட செயல்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம அப்சர்வ் பண்றோம். ஸோ நம்மளுடைய அப்சர்வேஷன்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த உலகத்துல பாக்குறது எல்லாமே சைக்காலஜிக்கு ஒரு டெஃபினேஷன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நாம் உற்று நோக்கக்கூடிய எல்லா செயல்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற இந்த பிரெயின் இருக்கு பாருங்க, அந்த பிரெயின் என்னெல்லாம் சொல்லுதோ அதை கண்ட்ரோல் பண்றதோ அதை நினைவுல வச்சுக்கிறதோ இதெல்லாம் ஆளுமைக்கு அடித்தலாம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளவு இடத்துக்கு நான் போக வேண்டாம். இப்ப அப்சர்வேஷன் அப்படிங்கிறது உற்றுநோக்கல் மூலம் நம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட செயல்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு அப்படின்ட்டாங்க. அப்சர்வ் பண்றோம், நீங்க எதெல்லாம் அப்சர்வ் பண்றீங்களோ அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆளுமைன்னு சொன்னவர் வாட்சன் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒருத்தர் போட்டிருக்காங்க பாருங்க, பிரின்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன் இது வரையும் வந்தது இல்லைங்க. இருந்தாலும் நீங்க அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க, உள்ள என்ன கொடுத்துருக்காங்க. உடன் பிறந்த தன்மை, நான் இப்படிதாங்க இருப்பேன், உடன் பிறந்த தன்மை, இது என் கூடயே பிறந்ததுங்க, என்னுடைய குவாலிட்டி இது ரைட்டுங்களா. அப்புறம் துடிப்பு, இயல்பு, மனப்போக்கு, உந்துதல், அனுபவத்தின் வாயிலாக பெறக்கூடிய தன்மை, இதனுடைய தொகுப்பு. அப்ப இங்க செயல்களின் தொகுப்பு அப்படின்னா வாட்சனுக்கு போட்டுருங்க. செயல்களின் தொகுப்புன்னா பல்கா நிறைய கொடுத்துருங்கிறாங்க பாருங்க. இதுல செயல்கள்ங்கிற வார்த்தை மட்டும் இருக்காது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆளுமை அப்படின்னு சொன்னா அது பிரின்ஸ்ன்னு முடிச்சுக்கணும். கடைசியா ஒருத்தர், இது டிஆர்பில வந்திருக்குங்க, அல்போர்டோட டெஃபினேஷன் கிளியர் பண்ணிக்காங்க. அல்போர்டு என்ன சொன்னார் பாருங்க, நான் முன்ன சொன்ன பாருங்க, பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும் பாருங்க. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அல்போர்டோட கருத்துப்படி
சைக்கோமோட்டார் டொமைன் டு சைக்கலாஜிக்கல் டொமைன். சைக்கோமோட்டார் டொமைன் டு சைக்கலாஜிக்கல் டொமைன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன பாருங்க, ஒருனது உளன்னா சைக்காலஜிங்க, ரெண்டுமே உளனே இருக்கு. அப்போ ஒன்னு உளன்னு வரணும், ஒன்னு உடல்னு வரணும். உடல்னா சைக்கோ மோட்டார்னா உடல் பண்பு, சைக்காலஜினா உள்ள பண்பு. அப்போ இந்த சைக்கோன்னு போட்டேன், இது உடலுங்க. சைக்கலாஜிக்கல் இது உள்ளங்க. அப்போ உடல் பண்பும் உள்ள பண்பும் இணைக்கிறது, அதுக்கு பேரு ஆளுமை அப்படின்ட்டாங்க. சைக்கோ மோட்டார்னா உடல். இன்னும் சிம்பிளா எப்படி புத்தகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னா, ஐ ஃபீல் இருந்து வி ஃபீலுக்கு மாறணும். தட் மீன்ஸ் நான் என்ற உணர்விலிருந்து நாம் என்ற உணர்வுக்கு மாறணும். சைக்கோ மோட்டார்ல இருந்து சைக்கலாஜிக்கலுக்கு மாறணும், உடல்ல இருந்து உள்ளத்துக்கு மாறணும். அந்த பண்புக்கு பேரு தான் ஆளுமைன்னு சொன்னவர் அல்போர்ட். புரியுதா? பாத்துங்க. இப்ப நீங்க 5 பேரை எப்படி வேணாலும் மனப்பாடம் பண்ணிக்க. நான் முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் முடிஞ்சது, டெஃபினேஷன். ஃப்ரீமேன் சொல்றது ஒரு உயிரை எடுத்துக்கிட்டாரு, சமூகத்தை எடுத்துக்கிட்டார். ரெண்டுத்தோட தனித்தன்மையை குறிக்கிறது ஆளுமைன்ட்டார். கில்போர்ட் என்ன சொன்னாரு? பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு, இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் யூனிக்னஸ் கேரக்டர் ஆஃப் ஒன்ஸ் இஸ் கால்டு பர்சனாலிட்டி, கில்போர்ட். வாட்சன் என்ன சொன்னாரு? உற்றுநோக்கல்ல கண்டுபிடிக்கப்பட்ட செயல்களின் தொகுப்பு. பிரின்ஸ் என்ன சொன்னாரு? நிறைய அனுபவம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒட்டுமொத்தமா உடன்பிறந்த தன்மை, துடிப்பு, இயல்பு, மனப்போக்கு, உந்துதல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிடைக்கிற ஒட்டுமொத்த ஆளுமைன்ட்டார். அல்போர்ட் என்ன சொன்னாரு? நான்ங்கிற உணர்வு வந்து நாம் என்ற உணர்வுக்கு மாறணும். அந்த மாற்றத்திற்கு பேரு தான், அந்த மாற்றத்திற்கு ஒரு ஊடகம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்கீமா. புரிஞ்சுக்காங்க. ஸ்கீமானா என்னன்னு கேட்கலாம். அப்ப ஸ்கீமாங்கிறது ஐ ஃபீல் இருந்து வி ஃபீலுக்கு மாறுறது. இந்த ஸ்கீமா உருபெறும் தன்மைக்கு ஏற்பதான் மனித வளர்ச்சி படிநிலையை 4ஆ பிரிச்சாங்க. நிறைய ஆசிரியர்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். முடிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது ஸ்கீமாவோட டெவலப்மெண்ட் அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. நான் கேட்கறதுக்குள்ளே ஆன்சர் வந்துருச்சுங்க. இந்த ஸ்கீமா டெவலப் ஆகிறது, மனிதனுடைய இந்த ஸ்கீமாவோட வளர்ச்சி அடைந்து பாருங்க, டெவலப்மெண்ட் ஆக மனித வளர்ச்சி படிநிலையை 4ஆ பிரிச்சாங்க. அந்த 4ம் நிறைய டிஆர்பில கேட்டாங்க. யாரு பிரிச்சுதுங்க? பியாஜே சார். பியாஜே பிரிச்சார். தெரியும், நிறைய ஆசிரியருக்கு தெரியும். இந்த இடத்துல பதிவு பண்ணதான் கஷ்டமா இருக்கும். பியாஜே வந்து அந்த ஒரு வார்த்தை கூட அப்பப்ப பதிவு பண்ணு, பூ சே பாக்கான்னு வச்சுக்காங்கன்னு சொல்லி, புலனீடான நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை. அவ்வளவுதாங்க. பூசை பாக்கா. பிறகு லெசன்ல வருது, படிச்சுக்கலாம். புரியாதவங்களா இந்த இடத்துல ரொம்ப சிரமப்படாதீங்க. இதுக்கு ஏஜ் எல்லாம் கேட்பாங்க. 0 to 2, 2 to 7, 7 to 11, 11 வயசுக்கு மேல அப்படின்னு இந்த ஏஜையும் டிஆர்பில கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை பார்க்கலாங்களா? புலனீடான நிலைங்கிறது முதல் 2 வருஷம், செயலுக்கு முற்பட்ட நிலைங்கிறது 2 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும், பருப்பொருள் நிலை கான்கிரீட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 7 to 11, அப்டக்கல் கருத்தியல் அப்படிங்கிறது 11 வயசுக்கு மேல குழந்தைகளும் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், அவங்க கிடைக்கக்கூடிய பண்புகள், இதெல்லாம் அனலைஸ் பண்றது. ஸோ அதை சொன்னவர் தான் யாருன்னா பியாஜே. ஸ்கீமா உருபெறும் தன்மைக்கு ஏற்ப மனித வளர்ச்சி படிநிலை 4ஆக பிரித்தவர் பியாஜே. அந்த 4 தான் புலன், செயல், பருப்பொருள், கருத்தியல். ஸோ இப்ப இந்த கீவேர்டை வச்சுக்கிட்டு டெஃபினேஷன் பார்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க கிளியரா கண்டுபிடிச்சு போட்டுருணுங்க. நிறைய இன்னும் சில டெஃபினேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் யூனிக்னஸ் போட்டோம். சார் இவ்வளவு டெஃபினேஷன் தான் புக்ல இருக்கானா? இதெல்லாம் கிடையாது, எக்கச்சக்கமா இருக்குங்க. கொஞ்சம் அப்படி எக்ஸாம் ஓரியன்ட்ல தேவைப்படக்கூடியது மட்டும் போட்டிருக்கோம். இப்ப மென்டலை மனசை ஒருங்கிணைக்கணுங்க, இப்படி ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காங்க. மென்டல் கோஆர்டினேஷன். நான் பெருசா எழுதல, மென்டல் கோஆர்டினேஷன் போட்டேன் ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து என்ன அப்படின்னா, சென்ட் பண்றேன் மேடம், குரூப்ல போடுறேன், மெட்டீரியல் வந்து குரூப்ல போடுறேன். மென்டல் கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன? மனப்பண்புகளை ஒருங்கிணைக்கணும். மனப்பண்புகளை ஒருங்கிணைத்தல் தான் ஆளுமை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார். இங்க 5 பேர் வெவ்வேறு கருத்தை சொல்லியிருக்காங்க. மனப்பண்பை ஒருங்கிணைத்து தான் ஆளுமை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா என்ன செய்ய முடியும்? அது சார் நீங்க மெட்டீரியல் கொடுக்கல நான் சொல்ல முடியும்? அதெல்லாம் கிடையாதுங்க. அதை சொன்னவர் வந்து கெம்ப், KEMP, முடிஞ்சா எழுதிக்காங்க. கெம்போட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டாலும் இதுதான், மனப்பண்புகளை ஒருங்கிணைத்தல். அப்ப பர்சனாலிட்டி,
இஸ் அண்ட் மென்டல் கோஆர்டினேஷன் ஆஃப் எ பர்சன் அப்படின்னு கேட்டா கெம்ப் அப்படின்னு போட்டுடணும். ஸோ அதனால இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் எல்லாம் தேடி தேடி எங்கெங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரீட் பண்ணிக்காங்க. செகண்ட் ஏரியாவுக்குள்ள போகலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி பர்சனாலிட்டி, ஆளுமையினுடைய இயல்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இப்போ இந்த தகுதி தேர்வுக்காக உள்ள வந்த டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்காங்க. நம்ம எல்லா ஏரியாவிலையும் தமிழ்ல 30, ஆங்கிலத்துல 30, சைக்காலஜில 30, இது காமன். நீங்க ஆர்ட்ஸ் குரூப் பக்கம் போயிருந்தாலும் சரி, அது சயின்ஸ் மேக்ஸ் செலக்ட் பண்ணாலும் சரிங்க. அப்போ தமிழ் பேட்டர்ன் பார்த்து வச்சு கிளியர் கட்டா இறங்க. தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி இது வந்து காமன் எல்லாருக்குமே. தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இது வந்து சயின்ஸ் செலக்ட் பண்றவங்க, இது சோசியல் செலக்ட் பண்றவங்க. நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் எடுக்கணும் அப்படின்ட்டு. தலா இதெல்லாம் 30 மதிப்பெண்கள். 30 30 30, இங்கேயும் 30 30 30, 90 மார்க் முடிஞ்சு போச்சு. மீதி பார்த்தீங்கன்னா இங்க சயின்ஸ்ல 30, மேக்ஸ்ல 30, 60 மார்க். இங்க என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ், அதுல வந்து சோசியல் சயின்ஸ்ல என்விரான்மெண்ட் ஸ்டடின்னு சொல்லிட்டு பேப்பர் ஒன்றுக்கு அது. அப்போ இங்க நேரடியாக 60 மார்க் எடுத்துக்கிறீங்க. இது ரெண்டும் சேர்ந்து 60. அப்போ ஒட்டு மொத்தமா 150 டேலி ஆயிடும். இந்த 150க்கு தான் ரிசர்வேஷன் படி எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 82.5, 75, 60. ஸோ அந்த மார்க் ரீச் பண்ணோம்னா நம்ம தகுதி. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ நீங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் எவ்வளவு எடுத்தா உள்ள போக முடியும். இதுல பாருங்க, அந்தந்த மேஜர் உள்ளவங்களுக்கு மேக்ஸ் அண்டுக்கு மேக்ஸ் எல்லாருமே கம்பல்சரி அவங்க ஓன் சப்ஜெக்டை படிச்சிருவாங்க. அப்போ இன்னொன்று தொத்தல நிற்கிறப்ப தமிழ் நார்மலா எல்லாரும், சிலருக்கு தமிழ் நல்லா வந்துடும், சிலருக்கு ஆங்கிலம் நல்லா வந்துடும். அது ரெண்டும் அங்கே எலக்டிவ் மாதிரி நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும். சைக்காலஜி வேற வழி இல்லை, எல்லாருக்குமே அது தேவைங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சுங்க. ஸோ இப்போ சராசரி எல்லாத்துலேயும் ஒரு 5 மார்க் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு சும்மா ஒரு நார்மல் கணக்கை போட்டு பாருங்க. இங்கே 5 இங்கே 5 இங்கே 5, அப்போ நான் இங்கே 3 5 ஆயிடுச்சுங்க, 45 மார்க் ஆயிடுச்சு. ரைட். இங்க 2 5 30ன்னு போடுங்க. 2 5 30, 75 தான் ஆச்சு. ரைட்டுங்களா? இப்போ இந்த பிசி எம்பிசியில் வரவங்க இன்னும் இதெல்லாம் ஒன்றும் ஓப்பன் கோட்டா ஜெனரல் கோட்டாலுக்கு இன்னமும் நமக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதெல்லாம் கிளியரா பாருங்க. இன்னும் பூஸ்ட் பண்ணும். 50% எடுத்தா இங்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால எந்த ஏரியா நம்முடைய, அதனால தான் நம்ம ஒரு அனாலிசிஸ் படிக்கிறது, ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று உண்டு சைக்காலஜில. ஸ்ட்ரென்த், வீக், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், பலம், பலவீனம், சந்தர்ப்பம், வாய்ப்புகள். அப்போ எந்த ஏரியா நம்ம பலம், எந்த ஏரியாவில் பலவீனம், இதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்டர் ஆகணும். ரைட், பார்ப்போம். ஜம்ப் ஆகலாம் இந்த பக்கம். முதல் நாளே பயமுறுத்த வேண்டாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பர்சனாலிட்டி, ஆளுமையினுடைய இயல்புகள் அப்படின்னு ஒரு ஏரியா கொடுத்துட்டு இது எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே டிஆர்பி கொஸ்டின் போட்டாங்க. ஆளுமையின் இயல்புகள் இதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆப்ஷன்ல அப்படி ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன், இ ஆப்ஷன், அந்த மாதிரி ஏதாவது வச்சிருவாங்க. ஆல் ஆஃப் திஸ் இது போல படிச்சு பார்க்கலாம். இப்போ நான் இந்த சொல்ற விஷயங்கள் நீங்க அப்படியே மைண்ட்ல ஏத்திக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இது பெரிய கஷ்டமும் கிடையாதுங்க இந்த ஏரியாவில். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, செல்ஃப் கான்சியஸ்னஸ். ஆளுமைங்கிறது தன் உணர்வுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த ஆளுமைங்கிற சொல்ல யூஸ் பண்ணலான்ட்டாங்க. கரெக்டா இல்லையான்னு மட்டும் நீங்க அப்படியே ரியலைஸ் பண்ணுங்க. ஆளுமைய உணர்வுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொல்லலாம். சார் தெருவுல ஒரு டாக் இருக்கு, அந்த டாகுக்கும் ஒரு ஆளுமை இருக்கும். தெருவுல ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டுக்கும் ஒரு ஆளுமை இருக்கும். ஒரு பல்லி இருக்கு, பல்லிக்கும் ஒரு ஆளுமை இருக்கும். ஒரு பாம்பு இருக்கு, பாம்புக்கும் ஒரு ஆளுமை இருக்கும். தன்னை சீண்டாதவரை தான் யாரையும் சீண்ட போவதில்லை, இல்லையா? அது என்ன வழியில நம்ம நடந்து போற பாதையில ஒரு கல் இருந்தால் கூட அந்த கல்லுக்கும் ஒரு ஆளுமை உண்டு. கல்லு நம்மளை வந்து அடிக்க போடல, நம்ம தான் போய் கல்லை இடிச்சுக்க போறோம். குற்றம் யார் மீது? அப்ப உணர்வுள்ள ஜீவராசிகளுக்கு அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த மாதிரிதான். அப்ப கல்லுக்கு ஆளுமை உண்டா? ஃபேனுக்கு லைஃப் டைம் சொல்லலாம், ஆளுமை சொல்ல முடியுமா? ஆனா அதுதான் அந்த வார்த்தை யூஸ் பண்றேன் நான். தன் உணர்வுள்ள உயிரினங்களுக்கு மட்டும் இது பொருந்தும். எஸ்ஸான்னு கேட்டா எஸ். இது வந்து which one of the following is not an characteristic personality, அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆளுமை இயல்புகளில் அடங்காதது எது? ஆளுமையில் அடங்கக்கூடியது எது? 2 விதமா அந்த கேள்வி மாத்திக்காங்க. இன்னொன்னு டைனமிக். சார் டைனமிக் நம்ம நல்லா ரீட் பண்ணிக்க. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள்ல இப்போ கைடன்ஸ் கவுன்சிலிங் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டீரியல் அனுப்புறம், படிச்சு பாருங்க. அப்புறமா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இந்த வார்த்தை இருக்கும். டைனமிக்னா மாறுறது, நாட் டைனமிக்னா மாறாதது. அப்போ இறுகிய தன்மை உடையது அல்ல. எதுங்க? ஆளுமை டைனமிக் அண்ட் பிளெக்சிபிள். இறுகிய தன்மையுடையது அல்ல, சூழலுக்கு தக்க சிறிதேனும் லகுவாக மாறக்கூடிய தன்மை உடையது. சிறிதேனும் சூழலுக்கு தகுந்தவாறு மாறும் தன்மை உடையது. அப்படியே ரிஜிட்டா இருக்க போடல. நம்மளே டீச்சர் ஆகிட்டு போயிட்டு ஆல்வேஸ் 24 ஹவர்ஸும் அப்படியே
டைட்டாவா இருக்கிறோம், சூழல் தகுந்த மாதிரி சிரிக்கிறோம், சூழல் தகுந்த மாதிரி ஆடுறோம், சூழல் தகுந்த மாதிரி பாடுறோம், நடத்துறோம், பாடம் நடத்துறோம், எல்லாம் அந்த மாதிரி. அப்போ இட் இஸ் அண்ட் டைனமிக்கா, இட் இஸ் அண்ட் நாட் அண்ட் டைனமிக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பர்சனாலிட்டி இஸ் அண்ட் டைனமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் த எஜுகேஷன். இது அப்ளிகேஷன்ல கேட்பாங்க. கல்வியின் ஆளுமை என்பது கல்வியின் செயல்படு பகுதியா செயல்படா பகுதியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அண்ட் டைனமிக், செயல்படு பகுதி அப்படின்னு முடிக்கணும். அதை ரெண்டாவது பாருங்க, இந்த வார்த்தையை வச்சு நமக்கு டிஆர்பில கேள்வி கேட்டிருக்காங்க. இட் இஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஆளுமை அப்படிங்கிறது மரபு மற்றும் சூழலின் பெருக்கமாகும். இப்படி செட் பண்ண அவங்க ஆன்சரை. மரபு அப்படின்னா ஹெரிடிட்டி, என்விரான்மெண்ட் அப்படின்னா இ லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், சூழல். அப்ப இ பிளஸ் வருமா, ஹெச் பிளஸ் இ வருமா, ஹெச் மைனஸ் இ வருமா, ஹெச் டிவைடட் பை இ வருமா, ஹெச் இன்டூ இ வருமா? எப்படி செட் பண்ணுவாங்க ஆப்ஷனை? எப்படி செட் பண்ணுறாங்க? நோட்டேஷன்ல கொடுக்க மாட்டாங்க. சம் ஆஃப் த ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், டிஃபரன்ஸ் ஆஃப் தி ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், ரேஷியோ ஆஃப் தி ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், ப்ராடக்ட் ஆஃப் தி ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி வேர்டிங்ல செட் பண்ணிடுங்க. சம் ஆஃப், டிஃபரன்ஸ் ஆஃப், ரேஷியோ ஆஃப் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்து படிக்கணும். அது தனிப்பட்ட முறையில் பார்த்தா ஒரு கொஸ்டின், ஆனால் இப்படி ஆப்ஷனை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அப்போ ஆன்சர் சரியானது எதுன்னு பார்த்து கரெக்டாக டிக் பண்ணு. ப்ராடக்ட் ஆஃப் தி ஹெரிடிட்டி அண்ட் என்வால்மெண்ட், மரபு மற்றும் சூழலின் பெருக்கம். அப்போ இது என்ன, இது சிம்பிளா இதை பார்க்க முடியாதுங்க. ஆளுமை நிர்ணயம் பண்றதுக்கு வந்து மரபு தான் முக்கியமா, சூழல் தான் முக்கியமா அப்படின்னு ஒரு பெரும் சண்டே வந்தது ஆளுமையை முடிவு பண்றதுக்கு. அப்ப மரபுவாதிகள் தனியா இருக்காங்க, சூழல்வாதிகள் தனியா இருக்காங்க. நம்ம முன்ன பேசணும்ல, சூழல்வாதியில வாட்சன் எடுத்தோம். அப்ப தீவிர சூழ்நிலைவாதி யாருன்னு பாத்தீங்கன்னா வாட்சனை சொல்றோம். அப்ப பிஹேவியரிஸ்ட் எல்லாமே இந்த ஏரியாவில் வந்துருவாங்க. வாட்சன், ஸ்கின்னர், தாரண்டைக், இஎல் தாரண்டைக், பிஎஃப் ஸ்கின்னர், வாட்சன், பாவ்லோ, எவ்வளவு பேர் இருக்காங்க, பாவ்லோ, கத்ரே, பண்டூரா, இமிடேஷன்ஸ் ஆஃப் லேர்னிங்ல வராருல ஆல்ஃபிரட் பண்டூரா. இப்படி ஒரு பெரிய மகா குரூப் மாசா இருக்காங்க. இவங்கெல்லாம் சூழல்வாதிகள். ஹெரிடிட்டிய இருக்கிற மக்கைவர், பேஜ், இவங்க ஒரு சின்ன குரூப். இவங்க ரெண்டு பேருக்கு தான் சண்டை. ஆளுமையை முடிவு பண்றது மரபா சூழலா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுது. அப்ப என்ன சொல்றாங்க, மரபுவாதிகள் எல்லாமே மரபுதான்னுவாங்க, சூழல்வாதிகள் எல்லாமே சூழல் தான் சொல்லுவாங்க. இது பெரும் பிரச்சனை, ரைட்டுங்களா? அப்ப இதுதான் ஒரு சண்டே. என்ன முன்ன வாட்ஸ்அப்ல கிவ் மீ a dozen of infants, இதுவும் டிஆர்ல கேட்ட கேள்விதான். கிவ் மீ a dozen of infants, என்னிடம் ஒரு சோடி குழந்தைகளை தாருங்கள், அவர்களை வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல 150க்கு 150 எடுக்க வைக்க முடியுமா? முடியும். 140 எடுக்க வைக்க முடியுமா? முடியும். 32 மார்க் எடுக்க வைக்க முடியுமா? முடியும். அது பயிற்சி தான் காரணம் அதுக்கு, இல்லையா? என்னிடம் ஒரு ஜோடி குழந்தைகளை தாருங்கள், அவர்களை எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படி உருவாக்கி காட்டுகிறேன் அப்படின்னு சூழல்வாதிகள் எல்லாம் சொல்றாங்க. மரபுவாதிகள் அப்படியா? சூழல்வாதிகள் நீங்க சொல்றீங்களா? நான் ஒரு நாயை வேணுமா தான் உங்ககிட்ட அனுப்பிவிடுறேன், நீங்க கொண்டு போய் நாயை எந்த சூழல் வேணாலும் வச்சுக்காங்க. ஆனா உங்க சூழல் இருந்து அந்த நாய் வெளியே வரும்போது நாய் வால் நிமிர்ந்து தான் வரணும், நாய் வால் சூண்டி வரக்கூடாது, நிமிர்த்தி காட்டுங்க அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு குரூப். அல்லது ஒரு ரோஜா செடியை நான் கொடுக்குறேன், அந்த ரோஜா செடியிலிருந்து நீங்க எந்த சூழல் வேணாலும் அந்த ரோஜா செடியை போட்டு வைங்க, ஆனா அதுல மல்லிகைப்பூ தான் வரணும் அப்படின்னு இதே டைலாக் புத்தகத்துல போட்டிருக்காங்க, படிச்சு பாருங்க. ரோஜா செடியிலிருந்து மல்லிகைப்பூ வர வைக்கணும், நாய் வாழை நிமித்தி காட்டணும், இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் இருக்குங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாததான் நம்ம பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய வில்ஹாம் உண்டு கிட்ட அந்த பிரச்சனை போய் அவர் தான் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் எழுதின முதல் புத்தகமான டி ஹனிமா, ஆன்மாவின் இயல்புகள், இதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க. அப்படி காதல கேட்கிற விஷயங்களை நான் நிறைய பேசுறது எல்லாமே எழுதணும்னா இங்கே நின்று போயிடும். அதனால எது முடியுமோ அதை டக்குன்னு வேகமா சைட்ல போட்டு வச்சுங்க. டி ஹனிமா அப்படின்னு சொன்னேன், கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் எழுதின, அதாவது உளவியலுக்காக எழுதப்பட்ட முதல் புத்தகம் எதுனா டி ஹனிமா, ஆன்மாவின் இயல்புகள். ஆன்மாவின் இயல்புகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்மாவின் இயல்புகள் அப்படிங்கிற புக்கை தான் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் எழுதினாரு. அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துதான் வில்லியம் ஹுண்ட் அப்படிங்கிறவரு, அப்பா ஆளுமையை முடிவு பண்றது மரபும் கிடையாது, சூழல் தனியாவெல்லாம் பார்க்காதீங்க,
இந்திரனும் இந்திராணியும் போல நகையும் சதையும் போல ஆளுமையை முடிவு பண்றதுல இது 2 ஃபேக்டருமே உண்டு அப்படின்ட்டாரு. அப்ப மரபும் சூழல் ரெண்டும் இணைந்தால்தான் இதனுடைய பெருக்கம் தான் நம்முடைய ஆளுமையை முடிவு பண்ணுதுன்னு சொன்ன மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு தான் இந்த டி ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் எல்லாம் நீங்க கேட்டு படிக்கிற போது கொஞ்சம் மைண்ட்ல நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போடுறோம். 3 மார்க் எப்படியாவது நீங்க பாருங்க, 5 லெசன் எடுங்க, 10 லெசனுக்கு இது 5 லெசனுங்க. 5 லெசன்ல 5 மார்க் தரவா 5 லெசனை படிச்சுட்டு மீதியை செலக்ட் பண்ணீங்களன்னா நமக்கு தேவையான மார்க் கிடைச்சிருங்க. அந்த எந்த 5 யூனிட்டை படிக்கிறது அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த யூனிட்லாம் நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா இதுல நிறைய அந்த அப்ளிகேஷன் ஒன்று முதல்ல போட்டு காட்டணும் பாருங்க. இந்த யூனிட்ல அப்ளிகேஷனுக்கு சான்ஸே லெஸ், ரொம்ப அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா லேர்னிங்ல அப்ளிகேஷன் வந்துடும். இதெல்லாமே வந்து நம்ம இருக்கிறத படிக்கிறோங்க, அவ்வளவுதாங்க. இதுல ஒன்றும் வராதுங்க. அப்ளிகேஷன் வர அளவுக்கு இங்க அப்ளைடு ஓரியன்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. இதுதான், இதுக்கு மேல இதை மாற்றம் கிடையாது. அதனால இந்த லெசனை படிங்க. 3 மார்க்குமே தூக்கலாம், முடிஞ்சா 3 மார்க்குமே தூக்கலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா இந்த லெசன் ரொம்ப ஈஸிங்க. நீங்க லேர்னிங்ல என்ன பண்ணாலும் 3 மார்க் எடுக்கிறது கஷ்டம். அதுல அப்படி வரும் வார்த்தைகள் எல்லாம். ஆனா அது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், மார்க்கை பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். யூனிக், ஆளுமைங்கிறது யூனிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட் தானே? தென் டெஃபினேஷன், இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் யூனிக்னஸ் கேரக்டர் ஆஃப் ஒன்ஸ் இஸ் கால்டு பர்சனாலிட்டி அப்படின்னு தானே கில்போர்டு ஏற்கனவே சொல்லியிருக்காருன்னு சொன்னோம். இது நேரடியா டெஃபினேஷன்ல இருக்கிறதே தான். அடுத்தது, ஆளுமையை அளக்க முடியுமா? ஐயோ, ஆளுமை இப்போ எப்படி அளக்கிறது? நுண்ணறிவை அளந்துடலாம், டெஸ்ட் வச்சு பார்த்தா அளந்துடலாம். ஆளுமை அளக்க முடியுங்களா? இதுல எது தப்புன்னு கேட்டா எது தப்புன்னு போடுவீங்க? 1 2 ABCD E வரைக்கும் போட்டிருக்குங்க. எதுங்க தப்பு இதுல? யாராவது சொல்லுங்களேன். இதுல 1 தப்பு இருக்கு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். மியூட் பண்ண முடியுதா? அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? முடியும்னு நினைக்கிறேன். எஸ், நீங்க போட்டுங்கிறதுல ஒரு தப்பு இருக்கு. எதுங்க தப்பு? முடியாது. ஆளுமையை அளவிட முடியும் என்று தப்பு ஐயா. ஆளுமையை அளவிட முடியாதுங்கிறது தப்பு அப்படிங்கிறீங்க. ரைட், ஆளுமையை அளக்க முடியாது. சரிங்க, சும்மா தானே சொன்னங்க, எல்லாமே சரிதாங்க. ஆளுமை அளக்க முடியுங்க. ஆளுமை அளக்கிறதுக்கு மட்டும் 12 சோதனை பின்னாடி வச்சுனுங்கிறோம். ரோசாக்கோட மைத்தட சோதனை, ரைட்டுங்களா? ஆளுமையை அளக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய டீமே இருக்காங்க. ரோசாக் இங்க் பில்லர் டெஸ்ட், ரோசாக் இங்க் பில்லர் டெஸ்ட் இருக்கு, ரைட்டுங்களா? அப்புறம் SCT ஸ்டோரி கம்ப்ளீஷன், இன்னொரு SCT சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் இருக்கு, ரைட்டுங்களா? ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட், ஃபேட்டு தீமேட்டிக் அசோசியேஷன் டெஸ்ட், டாட்டு சில்ட்ரன் அப்ரிசியேஷன் டெஸ்ட், காட்டு BDT பிரெயின் டேமேஜ் டெஸ்ட், ரைட்டா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெஸ்ட் இருக்கு ஆளுமையை அளக்கிறதுக்கு. அதனால ஆளுமையை அளக்க முடியும். சும்மா இப்ப இந்த பதிவு, இப்ப பேசுற பதிவு எக்ஸாம்ல வந்துடும். நான் சும்மா தான் சொன்னேன், ஆளுமை இது ஒரு டம்மி உள்ள இருக்கு, எது தப்பா ஒண்ணு போட்டேன் எதுங்கன்னு கேட்ட உடனே ஒரு முடிவுக்கு வந்தீங்க. உங்க முடிவுல இருந்து எக்காரணத்தை கொண்டு மாறாதீங்க. படிக்கிற போது கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா ஆனத்தான் அது. அதனால இது எல்லா பாயிண்ட்டுமே சரி, ஆளுமையை அளக்க முடியும். அதுவும் குறிப்பா ரோசாக்கோட மைத்தட சொன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா படிச்சுட்டு வருவாங்க. பின்னாடி அதுதான் பதிவு பண்ணியிருக்கோம். 2 சாப்டர் 2 சப்ஹெட்டிங் முடிஞ்சுதுங்க. 1 டெஃபினேஷன், 2 கேரக்டர். இதை ஒர்க்க நீங்க ரிமைன் பண்ணிட்டு எக்ஸாம் வரைக்கும் அப்படியே தூக்கிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்ததுங்க, இன்னொரு டைப்ஸை பத்தி பார்க்கணும்னு சொன்னா, டைப் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கான், ஃபேக்டர் டிட்டர்மினிங் த பர்சனாலிட்டி. சூப்பரான ஏரியா. TRB 2010ல இதுல ஒரு கேள்வி வந்திருக்கு. இதுல இந்த 3 பாயிண்ட்ல இருந்தே படிச்சு பார்த்துருவாங்க பெருசா என்னதான் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஃபேக்டர் டிட்டர்மைனிங் த பர்சனாலிட்டி, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணி. ஆளுமையை எது சார் முடிவு பண்ணுது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆளுமையை தீர்மானிக்கும் காரணி, ஃபேக்டர் டிட்டர்மைனிங் தி பர்சனாலிட்டி, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் போட்டாங்க. சார் 3 காரணிங்க. 1 பயாலஜிக்கல், சோசியாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல். முதல்ல அப்படி படிச்சிருங்க. நான் எப்படி TRB அந்த 2010ல கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். பயாலஜிக்கல், சோசியாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல். பயாலஜினா உயிரியல், உயிரியல் காரணி ஆளுமையை முடிவு பண்ணுதான். சமூக காரணி ஆளுமையை முடிவு பண்ணுது. உளவியல் காரணி ஆளுமையை முடிவு பண்ணுது. இது முதல் கட்டமா நம்ம மைண்ட்ல ஏத்துறது. ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் 3, பயாலஜிக்கல், சோசியாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல். முடிஞ்சுங்களா? 2வது. இப்ப கீழே 1 by 1 வருவோம். உயிரியல்ல என்ன சார்? உயிரியல்னா நம்ம உடம்பு, நான் வச்சுக்காங்க உயிரியல் காரணி. அப்ப சும்மா சிம்பிளா அந்த ஐடியாவை கொடுக்குறேன். உடல் சார்ந்த பண்பு, பிசிக்கல் கேரக்டர், ஆப்ஷன் A. அப்போ உடல் சார்ந்த எல்லா பண்புகளும் ஆளுமையை முடிவு பண்ணுது அப்படிங்கிறாங்க, ரைட்டுங்களா? இப்ப நான் பிரிஸ்கா இருக்கேன், சோர்வா இருக்கேன், ரைட்டுங்களா?
அப்போ என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் இது எல்லாமே ஆளுமையை முடிவு பண்ணுது. அடுத்தது நாளமில்லா சுரபி எண்டோகிரான் கிளான்ஸ் நாளமில்லா சுரபிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாளமில்லா சுரபி எத்தனை டிஆர்பில் நான் இப்ப பாக்ஸ் படத்தை கேட்டிருக்கான் தெரியுங்களா? நாளமில்லா சுரபி எப்படி சார் ஆளுமையை முடிவு பண்ணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய எக்ஸாம்பிள் வந்துச்சுங்க. இப்ப நாளமில்லா சுரபி இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணுங்க. தைராய்டு, பாரா தைராய்டு, அட்ரினல் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அவசர கால ஹார்மோன் அப்படிங்கிறோம். அட்ரினல் இருக்கு, தைராய்டு இருக்கு, பாரா தைராய்டு இருக்கு, கணையம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆண் இனப்பெருக்க உறுப்பு, பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஸோ ஒரு 7-8 மெஜாரிட்டியா அதை வச்சிருக்கிறோம், ரைட்டுங்களா? அப்போ இது எல்லாமே ஆளுமையை முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு நர்வ் சிஸ்டம், ஸ்பெல் தப்பா இருக்கு, நரம்பு மண்டலம், நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். சும்மா மேஜர் ஹெட்டிங் மட்டும் படிங்க, அப்புறம் கேள்வி எப்படி வர பிறகு பேசிக்கலாம். உடல் சார்ந்த பண்பு, நாளமில்லா சுரபி, நரம்பு மண்டலங்கள், எண்டோகிரான் கிளாண்ட், நர்வ் சிஸ்டம், பிசிக்கல் கேரக்டர், இது எல்லாமே பயாலஜிக்கல் வருது. அப்ப இது எல்லாமே ஆளுமையை முடிவு பண்ணுதுங்கிறத நீங்க சும்மா லைட்டா திங்க் பண்ணவே போதும். உடல் பண்பு, நாளமில்லா சுரபிகள், ரைட்டுங்களா? ஹார்மோன் அதிகமா, அதான் ஹைப்பர் செக்ரிகேஷன், ஹைப்போ செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஹைப்போனா அதிகம், சாரி ஹைப்பர்னா அதிகம், ஹைப்போனா கம்மி. அப்போ ஒரு சுரபி அதிகமா சுரந்தது அப்படின்னா, அட்ரினல் அதிகமா சுரந்துச்சுன்னா சென்சேஷன் கட் ஆகும். டெட்ல கேட்ட கேள்வி அது. அப்போ ஹைப்போ ஹைப்பர் இதை பார்த்து வச்சுக்கணும். சடனா நம்மளால யோசிக்க முடியாது. அந்த பிரெயின்ல போட்டிருப்பாங்க இல்லையா, பிரெயின் கான்செப்ட்ல இங்க தைராய்டு, பாரா தைராய்டுன்னு சொல்லும்ல. இதுதான் அந்த பிரெயினை 4 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. போர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். ஸோ அதுல எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. இந்த பகுதியெல்லாம் டிஆர்பில கேட்டது தான். இது ஒரு ஹெமிஸ்பியர், முன் அரைக்கோளம், பின் அரைக்கோளம், 2 அரைக்கோளையும் கனெக்ட் பண்ற இந்த பகுதிக்கு பேர் கார்பஸ் கலோசம். ரீசன்ட் டெட்ல கேட்ட கேள்விதான் அது. முன் அரைக்கோளத்தையும் பின் அரைக்கோளத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பகுதி கார்பஸ் கலோசம் அப்படிங்கிறோம். அப்போ இதுல போர் பிரெயின், மிட் பிரெயின், இந்த கான்செப்ட்லாம் பிறகு பார்க்கலாம். சிலபஸ்ல அப்படியே இருக்குங்க. மெமரி பர்கெட்டிங் ஏரியாவில் இதை டீப்பா சொல்லித்தரோம். அதை பார்க்கும்போதெல்லாம் இந்த நாளமில்லா சுரபி கான்செப்ட்ல மறுபடியும் ஒன்ஸ் எடுக்க போறோம். ஸோ அப்போ அங்கே பார்த்துக்கலாம். ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர் வந்து ஆளுமையை முடிவு பண்ணுது. கிளியர். 2வதுக்கு வருவோம். சமூக காரணி, குடும்பம், வீடு, பள்ளி, மொழி இவைகள் எல்லாம் ஆளுமையை முடிவு பண்ணுமா பண்ணாதாங்கிறது நீங்களே மனசாட்சியில அப்படியே நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பம், வீடு, பள்ளி, மொழி. மொழி எப்படி சார் முடிவு பண்ணும்? ஒரு குடும்பத்துல 2 லாங்குவேஜ் பேசணும் நினைச்சுப்போம். அம்மா ஒரு லாங்குவேஜ், அப்பா ஒரு லாங்குவேஜ், குழந்தை என்ன லாங்குவேஜ் பேசும்? அது ஒரு கசகசா கொசகொசான்னு அது ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கும். அப்போ மொழி ஆளுமையை முடிவு பண்ணுது. பள்ளி ஆளுமையை முடிவு பண்ணுது. குடும்பம், வீடு, சமூகம், பண்பாடு, கலாச்சாரம் இவைகள் எல்லாம் இது மட்டும் நிறுத்தக்கூடாது. இன்னும் நான் சொன்னதெல்லாம் கூட இருக்குங்க. பண்பாடு, கலாச்சாரம் இவைகள் எல்லாம் சமூக காரணிகள், ஆளுமையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு காரணி. இதையும் மைண்ட்ல வச்சுக்காங்க. அடுத்தது உளவியல் பாருங்க. உளவியல் காரணிகளை இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ், ஊக்கம், மோட்டிவேஷன். அப்போ நுண்ணறிவு பாருங்க ஆளுமையை முடிவு பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்போ நுண்ணறிவுக்கும் ஆளுமைக்கும் தொடர்பு இருக்கு. நுண்ணறிவுக்கும் ஆளுமைக்கும் தொடர்பு இருக்கு. நுண்ணறிவு அப்படிங்கிறது எதை முடிவு பண்ணுதுன்னு பாருங்க, ஆளுமையை முடிவு பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டார் டிட்டர்மினிங் அப்படின்னு சொல்லியாச்சு. ஐக்யூ ஆளுமையை முடிவு பண்ணுது. அதான் சொல்லிட்டாங்களா, less than 70. அது கிளியர் கட்டா அந்த பிக்சரை படிச்சுட்டு போயிடுங்க. பிக்சர் படிச்சா ஒரு மார்க் அடிச்சிடும். அந்த ஐக்யூ பிக்சர் யாருது அப்படிங்கிறத முதல் கட்டமா பார்த்து வச்சுக்கணும். ஐக்யூ டயக்ராம் யாருதுங்க? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வு. ஐக்யூல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் போடுறோம்ல, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா மேக்ஸ் உள்ளவங்களுக்கு தெரியும். தமிழ்ல இயல்நிலை பரவல் வரைபடம். இயல்நிலை பரவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு கர்வ் போடுவோம்ல, பெல் ஷேப்டு கர்வ். இதனா 60%. 60%, 150 மார்க் டிஆர்பி டெஸ்ட் வைக்கிறாங்க. 60% எடுத்தா பாஸ் மார்க்னு முதல் டெட்ல சொன்னாங்க. 150க்கு 60% தான் 90. அதுக்கப்புறம் தான் 150க்கு 60% சராசரி நுண்ணறிவு படித்தவர்கள் அப்படிங்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த கேப்ல ஐக்யூ எவ்வளோன்னா 90ல ஆரம்பிச்சு 109ல முடியும். கரெக்டா பாருங்க, 60% மக்கள் வந்து 60% நுண்ணறிவை பெற்றிருக்கார்கள். இவர்கள் சராசரி நுண்ணறிவாளர்கள். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சைக்கலாஜிக்கலா 150க்கு 60% 90ன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் சில பல காரணங்களா 55% போட்டு தான் 82.5 மார்க்குக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சார்ட் இருக்குல்ல, இது சராசரி, திறன் மிக்கவர்கள், மீத்திறன் மிக்கவர்கள், மேதைகள். சராசரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெல்ல கற்பவர்கள், மந்தமானவர்கள். அதுக்கப்புறம் இது கீழே ஒரு கேட்டகரி தான் less than 70.
முட்டாள் மூடர் பேதைகள் 0 to 24, 24 to 49, 50 to 69 ஸ்பிளிட் அப். நல்லா படிச்சுக்காங்க, அல்லது அந்த லெசன்ல போய் நம்ம கிளியரா படிச்சுக்கலாம். இது ஒரு ஐக்யூ கிளாசிபிகேஷன் தானே. அப்ப இதை வச்சுக்கிட்டே வந்து ஐக்யூ நம்மளால வச்சுக்கிட்டு பர்சனாலிட்டி கூட கனெக்ட் பண்ண முடியுதுங்க. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1% பேர் முட்டாள் மூடர் பேதைகள், இந்த பக்கம் 1% பேர் 140க்கு மேல ஐக்யூ உள்ளவர்கள். பிரிக்கிறோம்ல கேட்டகரிஸா, அவங்களுடைய பர்சனாலிட்டி கெஸ் பண்ண முடியுதுங்கிறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. மோட்டிவேஷன், ஊக்கம் அதிகமா கொடுத்தாலும் ஊக்கம் குறைவாக கொடுத்தாலும் ஆளுமையில் பிறழ்வை சந்திக்க முடியும். அப்போ வகுப்பறையில ஊக்கம் அதிகமா கொடுத்துட்டே இருங்க. ஒரு பேராகிராஃப் நடத்தும் போதும் ஆல் த பெஸ்ட், எக்ஸ்ட்ராடினரி, உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியல, இந்த சாக்லேட்டு. திருக்குறளை எழுதுனது யாருங்க? திருவள்ளுவர். டெர்மன், எஸ், பேர் மறந்துட்டு பாருங்க, டெக்ஸ்ட் பண்ணீங்க. இந்த கிளாசிபிகேஷன் வந்து டெர்மன். அது இப்போ நான் பேசின அந்த சைடில் போட்டுக்கிற நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் டெர்மன். எல்லாம் வருவாருங்க, ஆனா டெர்மன் தான் டாப் மோஸ்ட். இப்ப பாருங்க, இப்போ மோட்டிவேஷன் வந்து அதிகமா கொடுக்கவும் கூடாது, அது வந்து குறைவாகவும் கொடுக்க கூடாது, கொடுக்காமலும் விடக்கூடாது. அந்த திருக்குறளை எழுதுனது யாரு? திருவள்ளுவர்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊக்கப்படுத்தினா போதும், ஆல் த பெஸ்ட் கொடுத்தா போதும். இப்போ 1+1 எவ்வளோன்னு கேட்குறோம், 2. இந்த கேள்வி வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல கேட்குறோங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்ல 1+2ன்னு ஒரு குழந்தை பதில் சொன்னா, வாவ் எக்ஸ்ட்ராடினரி, உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பார்த்ததே இல்லை இல்லையா? அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊக்கப்படுத்தினா போதும். இதே ஒரு கடினமான கணக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற போது அப்ப √11.3 கியூப் ரூட் ஆஃப், இது கொஞ்சம் சிக்கல் இல்லையா அந்த குழந்தைக்கு? இதுக்கு ஓரளவுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகலாம். அப்ப மன வெளிச்சி, எமோஷன், மனவெழுச்சி அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கோம், எமோஷன். அப்ப எமோஷன் அப்படின்னா மனவெழுச்சின்னு அர்த்தம். அது ஆளுமையை பாதிக்குது. எமோஷன், எமூவர் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிருந்து பிறந்தது. இதுவும் டிஆர்பி கேள்விதான். எமூவர், எமூவர் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பிறந்தது எது அப்படின்னு கேட்பாங்க. எமூவர் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பிறந்தது எமோஷன். எமூவர் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்பாங்க. உணர்ச்சியை கிளப்பு, உணர்ச்சியை கிளப்பு, கிளர்ந்தெழு, டு அஜிடேட். இதெல்லாம் அதுக்கான மீனிங். லெசன் வரும்போது படிச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துக்கு இது போதும். நுண்ணறிவு, ஊக்கம், மனவெழுச்சி, ஆட்டிடியூட், அது சொல்லியிருக்காங்க. ஆட்டிடியூட், இன்னொன்னு கூட மிஸ்ஸிங், ஆப்டிடியூட். ஆட்டிடியூட், ஆப்டிடியூட். அப்ப இது ரெண்டுமே பார்த்து வச்சுங்க. ஆப்டிடியூட், ஆட்டிடியூட். மனப்பான்மை, நாட்டம், மனப்பான்மை, நாட்டம், இது முடிவு பண்ணுது. ஒன்ஸ் மோர் இன்டெலிஜென்ஸ் இங்கே வந்துருச்சு பாருங்க. சென்டிமெண்ட், பற்று, சென்டிமெண்ட், பற்று, இவை எல்லாமே உளவியல் காரணிகள் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதாங்க நம்ம படிச்ச விதம். அவங்க டிஆர்பில கேட்ட கொஸ்டின் 2010ல இப்படி கேட்டிருக்காங்க. 2010 பிஜிடிஆர்பி, சாரிங்க 2011 பிஜிடிஆர்பி. அங்க ஈரத்தப்பு பண்ணுனா அங்க 10ன்னு போட்டு நினைக்கிறேன். 2011ல ஒரு பிஜிடிஆர்பி வந்துச்சுங்க. அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல, பயாலஜிக்கல், சோசியாலஜிக்கல், இதை பேஸ் பண்ணி அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, which one of the following which one of the following is not a factor of which one of the following is not a biological factor? இப்படி போட்டுக்கலாம் சிம்பிளா. which one of the following is not a biological factor? கீழ்கண்டவற்றுள் உயிரியல் காரணி அல்லாதது எது? உயிரியல் காரணி அல்லாதது எது? இப்படிதான் கேள்வி போட்டாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்தாங்கன்றத சொல்லிடுறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எதையும் நடத்துனதெல்லாம் பார்க்காதீங்க, எல்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டேன். which one of the following is not an biological factor? எது உயிரியல் காரணி அல்ல அப்படின்னு போட்டாச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆப்ஷன் ஏவில் நாளமில்லா சுரவி, ஆப்ஷன் ஏல நாளமில்லா சுரவி, எண்டோகிரைன் கிளாண்ட். அடுத்தது ஆப்ஷன் பில நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். ஆப்ஷன் சில கெமிக்கல் ரியாக்ஷன், உடல்சார் கெமிக்கல் வேதியியல் மாற்றம், வேதியியல் மாற்றம்.
இப்போ இந்த 3 வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். சுபா மேடம் கரெக்டா டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. சுபா சுஸ்மிதா கரெக்டா போட்டாங்க. அடுத்தது டெக்ஸ்ட் பண்ணுங்களா பார்க்கலாம். அந்த 3ல எதுங்க? சி. கீதா சி. ரைட். 3 பேர் சி போட்டிருக்காங்க. சரிங்க. 4 சி, 5 சி, 6 சி, 7 சி. எக்ஸாக்ட்லி வெரி குட். ஆல் த பெஸ்ட். டி ஆப்ஷனை போடுறேன். இப்போ போட்ட வரைக்கும் போதுங்க. போட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ரைட். டி ஆப்ஷன் போடுறேன். இப்போ உங்க முடிவை மாத்திருந்தா மாத்திக்காங்க. இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு. இப்ப சொல்லுங்களேன், எது உயிரியல் காரணி அல்ல? என்னங்க அது? முதல் 3 ஆப்ஷன் வச்சு சி போட்டீங்க, இப்ப டக்குன்னு அநியாயத்துக்கு இப்படி மாத்திக்கிட்டீங்க பதில. இதாங்க 2011 பிஜிடிஆர் நடந்தது. அப்போ 3 ஆப்ஷன் கொடுத்தா சி போடுவீங்க, 4 ஆப்ஷன் கொடுத்தா டி போடுவீங்களா? சரி, எனிவே இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலை 2011 முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்ப நம்ம புரிதல் தாங்க. இப்ப இதுக்கு என்ன ரீசன் பாருங்க. இந்த சார்ட் பக்கத்துல வச்சிருக்கிறதுனால தப்பிச்சோம், டக்குன்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். பொதுவா அந்த சார்ட் கையில இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பாருங்க பயாலஜிக்கல், சோசியாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் படிச்சிருந்தோம். பயாலஜிக்கல், சோசியாலஜிக்கல், சைக்கலாஜின்னு படிச்சிருந்தோம். டக்குன்னு லாஸ்ட் பார்ட்டுக்குள்ள சைக்காலஜி சம்மந்தப்பட்டு இது ஒண்ணுதான் ஆட் மேன் அவுட் மாதிரி கண்டுபிடிச்சி இன்டெலிஜென்ஸை டிக் பண்ணிட்டோம். இதுல பெரும் பிரச்சனை என்னன்னா, இந்த சி ஆப்ஷன் இப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அந்த சார்ட்ல. ஆனா அதான் ஆன்சர் கொடுக்குறோம். ரைட்டுங்களா? ஞாபகம், நாளமில்லா சுரப்பி அங்க இருக்கு, நர்வ் சிஸ்டம் அங்க இருக்கு. ரைட்டுங்களா? இன்னொன்னு என்ன போட்டாங்கன்னா, பிசிக்கல் ஃபர்ஸ்ட் என்ன போட்டாங்க பாருங்க, உடல்சார் பண்புகள் அப்படின்னு எதை போட்டிருந்தாங்க. முதல் பாயிண்ட் உடல்சார் பண்புகள். உடல்சார் பண்புகள்ல தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. உடலில் வேதியியல் மாற்றங்கள் நிகழ்கிறது, எமோஷனால மாற்றங்கள் நிகழ்வது. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படியெல்லாம் டிஆர்பி நம்மளை கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? ஹெர்மோகிராபி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருந்தாங்க. தெர்மோகிராபி. இப்ப ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பில இந்த எர்மோகிராபி முதல்ல பேசிடுவோம், அப்புறம் அந்த பிஜிடிஆர்பி வரும். எர்மோகிராபிங்கிறது வந்து டெட்ல கேட்ட கேள்விதான். எர்மோகிராபி அப்படிங்கிறது உடற்களைப்பை அளக்க, உடல் சோர்வா இருக்கிற போது உடற்களைப்பு இருக்கு இல்லையா, உடற்களைப்பினை அளக்க உதவும் கருவி எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உடல் களைப்பு, ஹெர்மோகிராபி அப்படிங்கிறது. அப்புறம் ஜிஎஸ்ஆர், இதான் இப்போ ரீசெண்ட் டிஆர்பியில் பிஜிடிஆர்ல 2017 அல்லது 21 இருக்கலாம், இதை கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ்ஆர் அப்படிங்கிறது பாருங்க, கெமிக்கல் ரியாக்ஷன், உடல் மாற்றம், வேதியியல் பண்பு அப்படிங்கிறோம். ஜிஎஸ்ஆர்னா கால்வானிக் ஸ்கின் ரெஃப்ளெக்டர் அப்படின்னு அர்த்தங்க. கால்வானிக் ஸ்கின் ரெஃப்ளெக்டர், கால்வானிக் ஸ்கின் ரெஃப்ளெக்டர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர். அப்ப என்ன பாத்தீங்கன்னா, நம்மளோட முகம் இருக்கு இல்லைங்களா, இந்த நம்ம எமோஷனல் அட்டாக் ஆகிருக்கிற போது 2017 ஒரு மேடம் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க, ஜிஎஸ்ஆர் கொஸ்டின். ஓகே, இந்த முகம் இருக்கு இல்லைங்களா, இந்த முகம் வந்து சோர்வா இருக்கிற போது நிறைய பேர் பாருங்க, இந்த தோல் சுருக்கம் ஏற்படுது இல்லையா. நம்ம எவ்வளவுதான் வீட்டுல ஏதாவது சண்டை பிடிச்சிட்டு வந்துடுறோம், ஆளுமையில ஏதாவது பிரச்சனை, அப்ப இந்த தோல் வந்து என்னதான் நம்ம அப்போதைக்கு மேக்கப் போட்டு பவுடர் அடிச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அந்த ஸ்கின் இருக்கிற சுருக்கம் இருக்கு பாருங்க, அது காட்டி கொடுத்துரும் எமோஷனல் அட்டாக்டட் அப்படின்னு சொல்லி. நிறைய இருக்கு. இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராபி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. ரைட்டுங்களா? இது நிறைய இருக்கு அசஸ் பண்றது எல்லாமே, பிறகு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இங்க ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியிருக்கேன். கால்வானிக் ஸ்கின் ரெஃப்ளெக்டருங்கிறது தோல் சுருக்கத்தை வச்சுக்கிட்டு நம்முடைய ஆளுமையை கெஸ் பண்ணிடுறாங்க, அது ஒரு கருவி. உடல் களைப்பு அளக்கிறதுக்கு ஹெர்மோகிராபின்னு ஒரு கருவி இருக்கு. ஸோ அப்போ இதில் மிஸ்மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் தான் பயாலஜிக்கல் ஃபேக்டரை அமையாம போன காரணி. இதை நீங்க பதிவு பண்ணிக்காங்க. ஸோ இப்போ 3 சப்ஹெட்டிங் யார்த்தாலும் பினிஷா இருக்கு. டெஃபினேஷன் முடிஞ்சிருக்கு, கேரக்டர் முடிஞ்சிருக்கு, ஆளுமையை தீர்மானம் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை முடிச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க, பார்த்தாதான் தெரியும். டைப்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். பயாலஜிக்கல் ஃபேக்டர் முடிச்சு. நான் இங்க கொடுத்த விஷயம் தான் எல்லாரும் இந்த இடத்துல பேசியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, உடல் சார்ந்த பண்புகள்ல செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இதுவும் டெட் பேப்பர் 1ல கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில் இல்லை. பேப்பர் 1 பேப்பர் 2 தெரியல. தற்கருத்து, செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னா தற்கருத்து.
ஆக்சுவலி இது டிடிஎட் பேப்பர் 1க்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா டிடிஎட்ல 2 புக் இருக்கு இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் சைக்காலஜி புக்ல 7th லெசன்ல நம்ம படிக்கிற போது டிடிஎட் படிக்கிற போது அந்த 7th லெசன் பேரே வந்து முத்தாரணி தற்கருத்துன்னு பேர், செல்ஃப் கான்செப்ட். அதுல 2nd லைனா 3rd லைனா புத்தகத்துல தற்கருத்து என்னும் சொல்லோடு தொடர்புடையவர் யாருன்னு டெட்ல கேட்டிருக்காங்க. முத்தாரணி ரஸ்தோகி பேப்பர் 1ல கேட்டிருக்காங்களாம். குட். முத்தாரணி ரஸ்தோகி இது டெட் பேப்பர் 1ல கேட்ட கேள்வி. முத்தாரணி ரஸ்தோகி ஆப்ஷன்ல வரும். ரஸ்தாகின்னு இருக்குங்க, ரஸ்தோகி கொஞ்சம் சரிப்படுத்திக்காங்க. ரஸ்தோகி, முத்தாரணி ரஸ்தோகி தற்கருத்து என்னும் சொல்லோடு தொடர்புடையவர் யார், இவ்வளவுதான் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. முத்தாரணி ரஸ்தோகி அப்படிங்கிறது. இந்த டக்லெட்ஸ் கிளாண்ட் தான் எண்டோகிரைன் கிளாண்டு, நாளமில்லா சுரபி அதெல்லாம் போட்டிருந்தோம். இந்த கீழே இருக்கிற எந்த பாயிண்ட்டை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க. இது தனி சாப்டராகவே நமக்கு மெமரி பர்கெட்டிங், நினைவு மறதியில சொல்லி கொடுத்துறேன். நினைவு மறதி வரும்போது என்டர் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போறோம். அங்க இதை விட ஒன்று அதிகமாகவே அங்கே நோட்ஸ் இருக்கு, அங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர் ஜஸ்ட் எழுதியிருக்குங்க, நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே வந்துருங்க. நம்ம நேரடியா இந்த 3rd சாப்டருக்கு போயிடலாம். டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமையினுடைய வகைகள் வந்துச்சுங்க. நம்ம மேல குறிப்பிட்டதுபடி இங்க ஒரு சப்ஹெட்டிங் வந்திருக்கு, ஆளுமையினுடைய வகைப்பாடு. ரொம்ப 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 முக்கியம். நிறைய இடங்கள்ல நிறைய டிஆர்பிகள்ல இந்த ஆளுமையினுடைய வகைகள் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட், அந்த கேள்வி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். இப்ப இந்த ஆளுமையை வகைப்படுத்திருக்காங்க. 2 கிளாசிபிகேஷன் இருக்குங்க. ரைட்டுங்களா? கிளாசிபிகேஷன் பர்சனாலிட்டியில ஆளுமை வகைப்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஒன்னு வந்து இந்தியன் கிளாசிபிகேஷன், மற்றொன்று வெஸ்டர்ன் கிளாசிபிகேஷன். 2 இருக்குங்க. வெஸ்டர்ன் கிளாசிபிகேஷன், இந்தியன் கிளாசிபிகேஷன். மேற்கத்திய வகைப்பாடு, இந்திய வகைப்பாடு. மேற்கத்திய வகைப்பாடு, இந்திய வகைப்பாடுன்னு 2 கிளாசிபிகேஷன் இருக்கு. மேலை நாடுகள்ல எப்படி ஆளுமையை வகைப்படுத்துறாங்க, இந்தியாவில் எப்படி ஆளுமையை வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி 2 வகைப்பாடு இருக்கு. இப்ப டிஆர்பி கேள்விக்கு ஒன்று வருவோம். டீச்சர்ஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த மேற்கத்திய வகைப்பாடு தான் இங்க நான் போட்டிருக்கிறது. இது ஏன்னு வச்சுக்கலாம், இந்தியன் கிளாசிபிகேஷன் இருந்தா பின்னு வச்சுக்கலாம். இந்த மேற்கத்திய வகைப்பாடு இருக்கு இல்லையா, எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. இதை 3ஆ பிரிக்கிறாங்க. மேற்கத்திய வகைப்பாட்டையும் 3ஆ பிரிக்கிறாங்க, இந்தியன் கிளாசிபிகேஷனையும் 3ஆ பிரிக்கிறாங்க. அப்போ மேற்கத்திய வகைப்பாடுங்கிறது இன்ட்ராவர்ட், எக்ஸ்ட்ராவர்ட், ஆம்பிவர்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பாருங்க, இன்ட்ரானா அகமுகன், இன்ட்ராவர்ட் அப்படின்னா அகமுகன், எக்ஸ்ட்ராவர்ட் அப்படின்னா புறமுகன், இருமுகத்தான் ஆம்பிவர்ட், அகமும் உண்டு புறமும் உண்டு. இதுக்கு என்ன இருமுகத்தான், இருமுகம், இருமுகத்தான், 2 முகபாவனைகளையும் உண்டு. இது வெஸ்டர்ன்ல. இந்தியாவில் வரும்போது பாருங்க, சதாவோ, ராஜோ, தாமோ அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. சாத்வகுணம், ராஜகுணம், தாமகுணம் 3ஆ பிரிச்சிருக்காங்க. இது இந்திய வகைப்பாடு. இப்போ ஒரு டிஆர்பி கேள்வின்னு போட்டோம் இல்லையா, அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆளுமைய இன்ட்ரா, எக்ஸ்ட்ரா, ஆம்பி அப்படின்னு பிரித்தவர் யாரு, பிரிக்கிறதுக்காக என்ன டூல்ஸை பயன்படுத்தினாங்க? ட்ரை பண்ணுங்க. பழைய கேள்விங்கிறதுனால ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி விடுறேன். ஆளுமையை அகமுகன் புறமுகன் என பிரித்தவர் யாரு? டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, சொல்லுங்க. எஸ், கரெக்ட். அப்போ அகமுகன் புறமுகன் பிரிச்சவர் காரல் யூங். யூங்குக்கு வந்து இந்த ஸ்பெல் போடணுங்க, JUNG, ஜங்கு. ஜங்குன்னு இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல யுங்குன்னு வரும், காரல் யுங்கு. சரி, கிளியர் கட். ஒரு கேள்விக்கு தயாராயிட்டோம். கேட்ட கேள்விக்கு பதில் தருதுங்க. காரல் யூங் ஆர் காரல் ஜங்கு, யுங்கு எப்படி வேணாலும் படிச்சுக்காங்க. 2வது, அவர் எந்த கருவியை பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆளுமையை அகமுகன் புறமுகன் இருமுகன் என பிரித்தவர் யுங்கு, பிரிக்க பயன்பட்ட கருவி. எனிபடி? சார் உடல் அமைப்பு வச்சு சொன்னாருங்க சார். இல்ல, நான் அது வந்து கருவிதான் கேட்டேன். அது வந்து பிசிக்கல் கேரக்டர். நீங்க சொல்றது பிசிக்கல் கேரக்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கிறேன் நான். உடல் அமைப்பு பத்தி சொன்னாரு, புரியுதுங்க. அழுமூஞ்சி சிடுமூஞ்சி அதெல்லாம் வருதுல, நிறைய இருக்கு அந்த மாதிரி. காரல் இங்கு சொன்னது அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம், யார் சொன்னாருங்கிறது. கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். ஐடியா இருக்கா?
எனக்கு மறந்து போச்சு. அதனால உங்ககிட்ட நீங்க சொன்னீங்கன்னா கேட்ச் பண்ணிடலாம்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வளையம் வீசும் சோதனைன்னு ஒண்ணு இருக்கு. ரொட்டேட்டிங் டிஸ்க். சரி, நினைவுக்கு வந்தா நானே சொல்றேன். எய்ஸ்னிக் கண்டுபிடிச்ச கருவி. எஸ், சொல்லுங்க மேடம். நினைவு சார் இல்ல இல்ல உருளை சார் வளைவு மெமரி ட்ரம்மா என்ன சொன்னீங்க? நினைவு உருளை சார். அது வேற மேடம். மெமரி ட்ரம் நீங்க சொல்றது மெமரி ட்ரம். மெமரி ட்ரம்னா தமிழ்ல நினைவு உருளை. இது எதுனா ஆமா நினைவு சார். வீச்சு அளக்கிறது. நினைவு உருளை எதுக்கு அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் மெமரி இருக்குல்ல, அதுக்கு. நினைவு வீச்சு அளக்க உதவும் கருவி. ரைட், மேடம் சொன்னாலும் இன்னொரு டிஆர்பி கேள்வி டிஸ்கஸ் ஆயிடுச்சுங்க. மெமரி ட்ரம் நினைவு உருளை என்பது நினைவு வீச்சு அளக்கிறது. விட்டுருங்க, வேற கருவி. டாசிஸ்டாஸ்கோப்பா சார்? டாசிடாஸ்கோப். அது ரைட். கவனவீச்சு கவனவீச்சு. ஓகே சார். டாசிடாஸ்கோப் அப்படிங்கிறது கவன வீச்சு. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனுங்க அது. அது முடிஞ்சு போச்சு. இல்ல, இன்னொன்னு இந்த ரொட்டேட்டிங் டிஸ்க்னு ஒண்ணு இருக்குங்க. வளையம் ரொட்டேட்டிங் டிஸ்க்னா வளையம் வீசும் சோதனை அப்படின்னு இருக்கு. அது அட்கின்சன் வளையம் வீசும் சோதனை ரொட்டேட்டிங் டிஸ்க்னு பேர் அதுக்கு. வேற எழுத்துக்களா எழுதிருவோம். எழுத்துக்குள்ள நினைவு வருதான்னு பார்க்கலாம். இது அட்கின்சன். அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் பயன்படுத்தினார். சரிங்க. எய்ஸ்னிக் கண்டுபிடிச்ச கருவியை ஜங்கு யூஸ் பண்ணி அகமுகன் புறமுகன் அப்படின்னு கொண்டு வந்தார். கருவி என்ன அப்படிங்கிறது சடனா நினைவுக்கு வரல. சரிங்க, வந்ததுன்னா கண்டிப்பா சொல்லிடுறேன். இந்த சாப்டர் முடிவெடுத்துக்குள்ள எப்போ வந்தாலும் சொல்லிடுறேன். நினைவுக்கு வந்துச்சுன்னா நம்ம அப்படியே தொடரலாம். சார் சுழலும் தட்டை கருவி சார். கரெக்டுங்க. ரொட்டேட்டிங் சொல்லலாம். அதுதான் இங்க ரொட்டேட்டிங் டிஸ்க்னு போட்டேன். வளையம் வீசும் கருவின்னு அட்கின்சன். என்னங்க எதை போட்டிருக்கீங்க? மேசன் தட்டா? ராஜி சாரா? அவர் ஒண்ணு ஏதாவது புதுசா டெக்ஸ்ட் பண்ணிருக்காருங்க. மேசன் தட்டு, மேசன் டிஸ்க், மேசன் தட்டு, மேசன் கண்டுபிடிச்ச மேசன் டிஸ்க். இது இப்ப ரீசெண்ட் டிஆர்பில கேட்டதுங்க. மேசன் தட்டு இது எதுக்குன்னு யாரா சொல்ல முடியுமா? டெக்ஸ்ட் பண்ணாரு ஒரு சார். சார் தான் யாரோ டெக்ஸ்ட் பண்ணார். ஸ்பேன் ஆஃப் விஷுவல் அட்டென்ஷன். ஸ்பேன் ஆஃப் விஷுவல் அட்டென்ஷனுங்க. இன்னைக்கு என்ன எல்லாம் கருவியா சொல்லிருக்கேன். ஸ்பேன் பாருங்க, இது வந்து ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். டாசிடாஸ்கோப்ங்கிறது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். டிஆர்பி இது இப்போ போட்டிருக்கிறது எல்லாமே நிறைய பரவாயில்லைங்க. டீச்சர்ஸ் எல்லாம் டிஆர்பி கேள்வியா தூக்கி தூக்கி சொல்லியிருக்கீங்க. ஸ்பேன் ஆஃப் விஷுவல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது பார்வை கவன வீச்சு மாற்றம். தமிழ்ல பார்வை கவன வீச்சு மாற்றம். பார்வை கவன வீச்சு மாற்றத்தை அளக்க உதவும் கருவி மேசன் தட்டு. கவன வீச்சை அளக்க உதவும் கருவி டாசிடாஸ்கோப். ஆர்பி கேட்டல் இதை கண்டுபிடிச்சவர். ஆர்பி கேட்டல். சரி, பார்த்துக்கலாம். கடைசி வரைக்கும் இவ்வளவு பேசியும் எய்ஸ்னிக் கண்டுபிடிச்ச அந்த கருவி எனக்கு சடனா நினைவுக்கு வரல. சுழலும் தட்டை கருவி, வளையம் வீசும் கருவி. இந்த சுழலும் தட்டை கருவின்னு தான் நினைக்கிறேங்க. இது வளையம் வீசுறது, அது சுழலும் தட்டை கருவி. ரைட் ரைட் கரெக்ட் தாங்க. சுழலும் தட்டை கருவி தான். டிரான்ஸ்லேஷன் தப்பா இல்லைட்டோம் ஆங்கிலத்துல வரும்போது. இது ரொட்டேட்டிங் டிஸ்க் ரிங் டாய்ஸிங் அதுதான் முடிஞ்சு போச்சு. எழுதிக்காங்க. சுழலும், ஒரு மேடம் அப்படின்னு சொன்னாங்க, சுழலும் தட்டை கருவி. சுழலும் தட்டை கருவி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். தேங்க்யூ மேடம். வேற சொன்னீங்க, சரியா போச்சு. எனக்கு சுழலும் தட்டை கருவிக்கும் வளையம் வீசுக்கும் லைட்டா கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். அதெல்லாம் மாறி போச்சு. எய்ஸ்னிக் கண்டுபிடிச்ச சுழலும் தட்டை கருவியை பயன்படுத்தி கார்ல் யுங் என்பவர் இந்திய வகைப்பாடான அக புற இருமுகன் என்பதை பிரிக்கிறார். முடிஞ்சுங்க இந்த ஏரியாவில். இப்ப பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்துருங்க மெயின் ஹெட்டிங்க்கு. டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி ஆளுமை வகைப்பாட்டுல அகமுகன் புறமுகன் இருமுகன் ரெண்டு இருக்குங்க. அக புறமுகன். இதுல இன்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆம்பின்னு பிரிச்சுக்கிறோம். சார் இதுல கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் ஆம்பிவர்ட் பிரிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்ப இன்ட்ரா அப்படின்னா அகம்னா தன்னை பத்தி மட்டும் யோசிக்கக்கூடியவன். நீங்க அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். கிளியர் கட்டா ஞாபகம் வச்சுக்காங்க. இன்ட்ராவர்ட்னா அதுலயே இருக்க அகம், தன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கக்கூடியவங்க. நம்ம நடைபெறக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல 80 மார்க் எடுத்துட்டோம்.
இன்னும் 2 மார்க் எடுத்து ஒரு 3 மார்க் எடுத்தா நமக்கு போதும். இந்த 3 மார்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அகமுகன் கேரக்டர் உள்ள ஒருத்தர்கிட்ட கேட்கிறோம். "டேய், இந்த 2 கேள்விக்கு இந்த 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு" அப்படின்னு. அவர் சொல்லுவாரான்னா வாய்ப்பே இல்ல. அகமுகன் அவர் இல்லையா? தன்னை பத்தி மட்டும்தான் பார்க்கக்கூடியவங்க. இல்லாட்டினா பிறர் நலனில் அக்கறை செலுத்த மாட்டாங்க. இந்த சமுதாயத்து மேல அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வே இருக்காது. அதெல்லாம் படிச்சு பாருங்க, புக்ல அப்படிதான் போட்டிருப்பாங்க. நிறைய விஷயங்கள அதுல பதிவு பண்ணியிருப்பாங்க அகமுகனுக்கு. ரைட்டுங்களா? அப்ப அகமுகன். இது புறமுகன் அப்படின்னு பாருங்க, எக்ஸ்ட்ராவர்ட். இந்த எக்ஸ்ட்ராவர்ட் என்ன அப்படின்னா, இதே 80 மார்க்குங்க. இன்னும் ஒரு 3 மார்க் இருக்குங்க. ரைட்டுங்களா? இது நம்மோட ரேஞ்சு. அவரோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா, அவர் இப்பதான் 45 கேள்வி எழுதிருங்கிறாரு. அவருக்கு இன்னும் 83 ரீச் பண்றதுக்கு நிறைய இருக்கு. இந்த 45வது கேள்வி இருக்கிறம்போது அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. சொல்லிருவாராம் அவரு. பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர். ரைட்டுங்களா? பிறர் நலனில் அக்கறை நம்ம பாஸ் பண்ணாலும் பரவாயில்லைங்க. நம்மள கேட்டு அடுத்தவங்க பாஸ் பண்ணி அவங்க வேலைக்கு போற அந்த அழகு இருக்கு. அந்த அழகை ரசிச்சுட்டு நம்ம அப்படியே இருந்துரலாம் அப்படின்றவங்க புறமுகன் படித்தவர்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து கன்வர்ஜென்ட் திங்கிங், இவர்களுக்கு டைவர்ஜென்ட் திங்கிங். இவர்களுக்கு குவிச்சிந்தனை இருக்கும், இவர்களுக்கு விரிச்சிந்தனை இருக்கும். இவர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டிருப்பார்கள், இவர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டு இருக்க மாட்டார்கள். இவங்க சமூகத்திற்கு எதிரான செயல்பாட்டுல புறமுகன் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் அகமுகன் ஆன்டி சோசியல் பிஹேவியரிசம், சமூகத்திற்கு புறம்பான செயல்கள்ல ஈடுபடுவாங்க. இந்த அகப்புறமுகன் இருக்காங்க பாருங்க, இவங்க என்ன இருமுகத்தான். தன் நலனையும் பார்த்துப்பாங்க, பிறர் நலனையும் பார்த்துப்பாங்க. நமக்கும் 83 குறைந்தபட்ச மார்க் வேணும். நம் நண்பர்களா இருக்கக்கூடிய அவர்களும் அடுத்த சீட்ல பக்கத்துல அட்ஜன்ஸா இருக்கிறவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பெரும்பாலானவங்க அப்படிதான் இருக்காங்களாம். பாருங்க, ஜங் கிளாசிஃபை 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், நேம்லி த அபோவ், இன்ட்ரா, எக்ஸ்ட்ரா, அபோவ். அப்ப ஆம்பிவர்ட் கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க. ஆம்பிவர்ட் டைப்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் பிட்வீன் த எக்ஸ்ட்ரா அண்ட் இன்ட்ரா. இரண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது தான் ஆம்பிவர்ட். இதான் இதான் பேலன்ஸ்டு பிஹேவியர்ங்கிறது. ஸோ இவங்க தான் சமநிலைப்படுத்தக்கூடியவங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்சன் பிலாங்கிங் டு ஆம்பிவர்ட் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் ஆம்பிவர்ட்டா தான் இருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸை கவனிச்சுட்டு இருங்க. இதுல சிலர் அகமுகனாகவும் இருக்கலாம், சிலர் புறமுகனாகவும் இருக்கலாம், இன்னும் சிலர் வந்து இருமுகத்தானாகவும் இருக்கலாம், புறமுகனாகவும் இருக்கலாம். எங்க யாராவது டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2-3 பேர். நான் தண்ணி குடிச்சுக்கிறதுக்குள்ள நீங்க என்ன கேரக்டர் அப்படிங்கிறத நான் லைட்டா அப்படியே பாக்குறேன். டெக்ஸ்ட் பண்றவங்க பண்ணலாம். அகமுகனா புறமுகனான்றவங்க. எனக்கு தெரியும் சார், நான் பண்ண மாட்டேன்னு இருக்கலாம். ஒன்னாவது வருதான்னு பார்க்கலாம், யார் என்னன்னு பார்க்கலாம். பேர் சொல்ல மாட்டேங்க, படிச்சு மட்டும் பாத்துக்கிறேன். சார் நீங்க படிச்சு பார்க்க மாட்டேனாலும் யாராவது போட்டுருவீங்க. எல்லாருக்கும் தானே தெரிய போகுது. போத்துன்னு வருது. ரெண்டும் இருமுகம். ஓகேங்க, இருமுகம். நயன்தாரா நடிச்ச படம்னு நினைக்கிறேன் அது. ஓகேங்க, சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய பேர் போத்து தான். ஆல் த பெஸ்ட். அடுத்து இது இப்ப வெஸ்டர்ன் முடிச்சுட்டுங்க, இந்தியன் கிளாசிபிகேஷன் வருவோம். இந்தியன் கிளாசிபிகேஷனுக்கு நிறைய பேர் வந்து அகப்புறமுகம் தான் சொல்றீங்க. பரவாயில்ல, வெரி குட்டுங்க. இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே சிலருக்கு வந்து மெட்டீரியல் ரிசீவ் பண்ணிருப்பீங்க, கொஸ்டின் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அந்த பிடிஎஃப் இந்த கொஸ்டினை நீங்க அப்படியே அனுப்பி வைக்கிறீங்களான்னு பாக்குறேன். நான் அட்டன் பண்ணவே இல்லையே சார், எனக்கு அனுப்பவே இல்லையே அப்படின்னுருவீங்க. அப்படித்தானே? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது இருந்தா கொடுப்பா, 2 கொஸ்டின் அனுப்புப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இன்னொரு 1/2 ஹவர்ல நான் கொஞ்ச நேரம் தான் அட்டன் பண்ண, அந்த கிளாஸ் போகவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் உள்ள இருப்பீங்க. இருந்தாலும் இருக்கலாம். சரி, ஓகே. அடுத்த கிளாஸ் பேசுங்க. தேங்க்யூங்க, போதுங்க. ஆல் த பெஸ்ட். டெக்ஸ்ட் பண்ண எல்லாருக்கும். இந்தியன் கிளாசிபிகேஷன் வந்துருவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வகைப்பாடு என்ன சொல்றது பாருங்க. சாத்வா, ராஜா, ராஜோகுணம். இன்னொரு விஷயம் அந்த மேலே மறந்துட்டோம், பதிவு பண்ணிட்டு அப்புறம் இந்த வெஸ்ட் இந்தியனுக்கு வருவோம். இப்போ ஒரு குவாலிட்டிஸ் இருக்குங்க. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்டுங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும், ஈகோன்ற ஒரு கேரக்டர் இருக்கும், சூப்பர் ஈகோ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இட் இருக்கும், ஈகோ இருக்கும், சூப்பர் ஈகோ இருக்கும். 3 கேரக்டர் இருக்குங்க. இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. எப்பவுமே இதுக்கு ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு புத்தகத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. திருடன், போலீஸ். இவர் வந்து திருடன், இவர் வந்து போலீஸ், இவர் வந்து நீதிபதி. திருடன், போலீஸ், நீதிபதி. அப்ப இட்டு,
ஈகோ, சூப்பர் ஈகோ. இட்டு தான் திருடுறது. இப்ப பாரு எக்ஸாம்பிளுக்கு 150 கேள்விங்க. 110வது கேள்விக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். OMR ஷீட்ல ஆன்சர் எழுதுறோம். 110வதுக்கு வந்து இங்க ஏ ஆப்ஷன், இங்க பி ஆப்ஷன், இங்க சி ஆப்ஷன், இங்க டி ஆப்ஷன் இருக்கு. கீழே வட்டம் இருக்கு. இப்ப சர்க்கிள் பண்ணும். 110க்கு ஒரிஜினல் ஆன்சர் சி. இப்ப நான் கரெக்டா சில வந்து ஷேட் பண்ணணும். இப்போ போலீஸ்காரரு என்ன கண்காணிச்சிட்டே இருக்காரு. இட்டுக்கணும் நானு. இப்ப இங்க பில போய் ஷேர் பண்ண போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, போலீஸ்காரன் வந்து நீதிபதி அங்க சொல்லணும். அங்க பாரு, அவன் ஏதோ தப்பு பண்றான் பாரு, அவனை போய் கண்காணி அப்படின்னு சொல்லி அங்க கைட் பண்ணணும். நீ வந்து அப்ப போலீஸ்காரன் கண்காணிக்கணும், நீதிபதி கைட் பண்ணணும், திருடனை சரிப்படுத்தணும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுருவோம், பிக்கு போடுறாங்க பாருங்க, சில போட சொல்லணும். அப்ப இது ஒரு சிலருக்கு இட்டு குணம் அதிகமா இருக்கும், சிலருக்கு ஈகோ குணம் அதிகமா இருக்கும், சிலர்கிட்ட சூப்பர் ஈகோ அதிகமா இருக்கும். இந்த சூப்பர் ஈகோ எந்த வயசுல துவங்குச்சின்னுலாம் டிஆர்பி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இட்டா இருந்தாலும் இட்டு குணம், ஈகோ குணம், சூப்பர் ஈகோ குணம், இந்த 3 குணத்துக்கும் நான் ஈக்குவலா இருக்கணும். அப்ப என்கிட்ட இட்டு கேரக்டரும் இருக்கணும், ஈகோவும் இருக்கணும், சூப்பர் ஈகோ இருக்கணும். அப்படி இருந்தா என்னோட ஆளுமை பேலன்ஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி. பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? சமநிலை ஆளுமை. அப்ப சமநிலை ஆளுமை அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். சமநிலை ஆளுமை அப்படின்னா இட்டு கேரக்டர், ஈகோ கேரக்டர், சூப்பர் ஈகோ கேரக்டர் 3மே. அது சூப்பர் ஈகோ எப்பயுமே வந்து மாரல் தான் கொடுக்கும். மாரல் பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இது பிளஸரன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிளஸரன்ஸ் பிரின்சிபல். சிற்றின்பம் அப்படின்னா இன்பக் கொள்கை. இது என்ன அப்படின்னா உண்மை கொள்கை அப்படின்னு பேரு. ரைட்டுங்களா? இது இன்பக் கொள்கை, போட்டுக்கலாம். இன்பக் கொள்கை, உண்மை கொள்கை, நீதி கொள்கை அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. உண்மையதான் போலீஸ் பேசணும் அப்படி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம படிக்கலாம். இது இப்போதைக்கு ஏன்னா இங்க நோட்ஸ் எழுத முடியாது, சும்மா புரியறதுக்காக ஷார்ட்டா சொல்றேன். இதுக்கு கீழே நமக்கு வருதுங்க இட்டு ஈகோ, சூப்பர் ஈகோ எல்லாம் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டின்னு அடுத்த சாப்டர்ல பார்க்கும்போது இதை மறுபடியும் பிரீஃபா சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம். இட்டு கேரக்டர், ஈகோ கேரக்டர், சூப்பர் ஈகோ கேரக்டர் 3ம் சமமா இருந்தா அவங்களுக்கு பேர் என்னன்னா சமநிலை ஆளுமை குணம் படைத்தவர்கள். பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி இருக்கணும். எது ஒன்றும் அதிகமா வளர்த்து விட்டுறக்கூடாதுங்க. நீங்க ஈகோ அதிகமா வளர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இராஸ் குணம் வந்துடும். இராஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, இட்டுல ஒரு முக்கியமான பண்பு இருக்கு, ஈகோல ஒரு முக்கியமான பண்பு இருக்கு, சூப்பர் ஈகோல ஒரு முக்கியமான பண்பு இருக்கு. சார் இட்டுல அப்படி என்ன முக்கியமான பண்பு இருக்குன்னா லிபிடோ இருக்கு. லிபிடோ டிஆர்ல கேட்டாங்க. ஈகோல இராஸ் இருக்கு. இராஸ். சூப்பர் ஈகோல தானடோஸ் இருக்கு. அப்படியே ஆங்கிலத்தில் எழுதுறவங்க அப்படியே தானடோஸ்ன்னு தான் எழுதணும், இராஸ்ன்னு எழுதணும், அது லிபிடோன்னு எழுதணும். அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் அங்க டிரான்ஸ்லேஷன்ல இல்லை. இந்த லிபிடோங்கிறது என்ன அப்படின்னா பழிவாங்கும் படலம், வலுவந்தம், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த 3த்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்திக்கு பேர் லிபிடோ சக்தி. டிஆர்பி கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. சார் ஒரு கேள்வி கூட எனக்கு பதிலே தெரியல, நானும் 10 டிஆர்பி எழுதிட்டா பாஸ் பண்ணவே முடியல, மன உளைச்சலா இருக்கு. ரைட்டுங்களா? எனக்கு அப்படியே ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி மன முறிவு, மன போராட்டம் எல்லாம் தாக்கி மனநோய் வந்து செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு உணர்வு தோணுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இராஸ். இராஸ்னா என்ன அப்படின்னா வாழவே பிடிக்கலன்னு சொல்ற பாருங்க, அது வாழ்க்கை பயம். 6 வயசுங்க. வாழ்க்கை பயம், வாழ்க்கை மீது ஒரு பயம். இது பேர் என்ன அப்படின்னா லைஃப் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. அல்லது வாழ்க்கை உள்ளுணர்வு அப்படின்னு பேரு. வாழ்க்கை உள்ளுணர்வு. வாழ்க்கை உள்ளுணர்வு. நல்லா அதை மைண்ட்ல திரும்ப ஒரு 2-3 முறை படிச்சு ஏத்திக்காங்க. வாழ்க்கை உள்ளுணர்வு அப்படின்னு பேருங்க. அப்ப வாழ்க்கை உள்ளுணர்வுன்னா என்னங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க. வாழ்க்கை உள்ளுணர்வு அப்படின்னா என்னங்கிறத சொல்லியாச்சு. வாழ்க்கை மீது ஒரு பயம். வாழ்க்கை மீது பயம், வாழ பிடிக்கல, இறந்துடலாம்னா அதுக்கு பேரு தானட்டோஸ். இதுக்கு பேரு டெத் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெத் இன்ஸ்டிங்ஸ் மரண பயம். வாழவும் பிடிக்கல, செத்துடலாம்னா சாகறதுக்கும் பிடிக்கல, சாகறதுக்கு பயம், அப்ப மரண உள்ளுணர்வு. இந்த 3 கேள்வியுமே டிஆர்பில கேட்டிருப்பாங்க. டெத் இன்ஸ்டிங்ஸ் இஸ் கால்ட் as தானட்டோஸ், லைஃப் இன்ஸ்டிங்ஸ் இஸ் கால்ட் as
எராஸ், இட் ஈகோ, சூப்பர் ஈகோ, இது மூணுத்தையும் அது பேலன்ஸ்டு கண்ட்ரோலிங் பவர், லிபிடோ சக்தி. அந்த சக்திக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா லிபிடோ சக்தி அப்படின்னு போட்டிருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைச்சு நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரத்தில் ஒரு கேள்வியாகவும் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இப்போ ஒரு பர்சனாலிட்டி பத்தி எடுக்க போறோம். அதுவும் டிஆர்பில கேட்ட ஒரு கேள்விதான். இந்த இட்டு கேரக்டரு, ஈகோ கேரக்டரு, சூப்பர் ஈகோ கேரக்டர், இது மூணும் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க, இன்டகரேட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இன்டகரேட்டட் பர்சனாலிட்டி, இன்டகரேட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு பேர். தமிழ்ல இசைவான ஆளுமை, இசைவான ஆளுமை. இப்போ ஒரு டிஆர்பி கேள்வி தாங்க வந்தாச்சுங்க. இந்த இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டிங்கிற டேர்மை காயின் பண்ணது யாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. The term derived from the integrated personality. டெக்ஸ்ட் பண்ணுங்களேன். இசைவான ஆளுமை குணத்தை என்னும் அந்த சொல்ல கட்டமைச்சவர். நீங்க ஒன்றரை டெக்ஸ்ட் தான் எல்லாருக்கும் ஆன்சர். இன்டகிரேட்டர் ஏன்னா பழைய ஏதாவது எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. அதுதான் நான் ஒன்மேனா பேசிட்டு இருக்கிறதுனால யாராவது கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். போட்டாச்சுங்க. முதல் ஆளே சரியா போட்டிருக்காங்க. ராஜலட்சுமி. அட்கின்சன், அட்கின்சன், அட்கின்சன். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. அட்கின்சன், கின்சன், அட்கின்சன் அப்படிங்கிறது தான் இசைவான ஆளுமை குணம். அப்ப இசைவான ஆளுமை குணம் அப்படின்னா அட்கின்சன் சொல்றாரு, இட் இஸ் பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி, இட் ஈகோ, சூப்பர் ஈகோ மூணும் சமமா இருக்கும், குட் பர்சனாலிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு கேள்வியை எழுப்புறேன். வெஸ்டர்ன் கிளாசிபிகேஷன் படி இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி இன்ட்ராகட் இருக்குமா, எக்ஸ்ட்ராகட் இருக்குமா, ஆம்பிகட் இருக்குமா? அதான் கேள்வி. எப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வர பாருங்க. யாராவது பதில் சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு. இன்ட்ரா, எக்ஸ்ட்ரா, ஆம்பி, யாருக்கிட்ட இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி இருக்கும், இசைவான குணம் இருக்கும், இன்டிகோ பேலன்ஸ்டா, அகப்புறம். ரைட்டுங்க, சூப்பர். நிறைய பேர் இவ்வளவு டெக்ஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்க கிட்ட இருக்கும். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த எல்லோ கலர் நான் எங்கெல்லாம் ஷேர் பண்ணி அடிக்கிறனோ இங்கேயும் அடிச்சுட்டுனா சரிங்க, பக்கத்துல எழுதிக்கிறேன். இவங்க கிட்ட தான் ஐபி இருக்கும். ஐபினா இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி. கேள்வி கேட்கலாம், இந்திய வகைப்பாட்டின்படி இசைவான குணம் படைத்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, அக்கார்டிங் டு தி இந்தியன் கிளாசிபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த பர்சன் கிட்ட இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆம்பிவர்ட் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லணும். முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்தியன் கிளாசிபிகேஷன்ல யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே போல அடுத்து வரக்கூடிய தியரிஸ் இருக்குங்க. ஒரு 65 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். 65மே டிஆர்பில மேக்சிமம் கேட்டது தான். ஈஸியா இருக்கும், கவலைப்படு. 65 அப்படின்னு கஷ்டப்படவே வேண்டாம். 65 நிமிஷம் கூட அதுக்கு செலவு பண்ண தேவையில்லை. நீங்க இந்தியன் கிளாசிபிகேஷன்ல பாருங்க, சாத்வ குணம், ராஜகுணம், தாம குணம் அப்படின்னு சொல்லி 3 இருக்குங்க. கீழே படிச்சு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொன்றையும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஜென்டில், ஆனஸ்ட், ட்ரூத்ஃபுல் இந்த வார்த்தையை இருக்கு பாருங்க. இவங்க வந்து சாஃப்ட் ஸ்போக்கன், மெதுவா தன்மையா பேசக்கூடியவங்க, ஜென்டிலா இருக்கக்கூடியவங்க, ஆனஸ்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல் உண்மையா இருக்கக்கூடியவங்க, நேர்மையா இருக்கக்கூடியவங்க சாத்வ குணம். சாத்வ குணம் படைத்தவர்கள். சரி, ஓகே, சாத்வ குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த ஏரியாவுக்கு. அடுத்து பாருங்க, ராஜ குணம் படைத்தவர்கள் வந்து டாமினன்ட் அண்ட் வயலண்ட். எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கு, பார்த்து எழுதிக்க. வயலண்ட், டாமினன்ட்னா அதிகாரம், வயலண்ட்னா என்னது, பிரச்சனை பண்றவங்க. ரைட்டுங்களா? டாமினன்ட். இப்போ இது ஈஸியா ராஜாவோட கண்டிப்பா இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவங்க டாமினன்ட் இருக்காங்க, வயலண்ட் இருக்காங்க, பிரச்சனை பண்ணக்கூடிய இருக்காங்க. தாமோ குணம் படிச்சு பாருங்களேன். அன்ட்ரூத்ஃபுல், கிரிமினல், செல்ஃப் சென்டர்டு, தன்னை பத்தி மட்டும் செல்ஃப் சென்டர். முன்ன பேசணும்ல அந்த மாதிரி. இப்ப டெக்ஸ்ட் பண்ணுங்களேன். சாத்வா, ராஜோ, தாமோ யாருக்கிட்ட ஐபி இன்டகிரேட் பர்சனாலிட்டி இருக்கும். அந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதாங்க. கீழே இருக்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெஜாரிட்டி இந்த எல்லோ ஹெட்டிங்ல ஒண்ணு கண்டுபிடிக்க போறோம். யாரு இசைவான குணம் படைத்தவர்கள்? சாத்வா, ராஜ், தாமோ. அடிச்சு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. ராஜி சார், மேடம் 2 பேரும் எப்படி எடுத்தாலும் சரி, அவங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஐபி யாருக்கு போடலாம் அப்படின்னா, இந்த முதல் இருக்கிற ஆளுக்கு ஐபி போட்டுடலாம். அப்படியே ரவுண்ட் பண்ணி இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி, இசைவான குணம் படைத்தவர்கள், சாத்வ குணம் படைத்தவர்கள். அக்கார்டிங் டு தி இந்தியன் கிளாசிபிகேஷன், சாத்வா இஸ் த பெஸ்ட். அக்கார்டிங் டு தி வெஸ்டர்ன் கிளாசிபிகேஷன், ஆம்பிவர்ட் இஸ் த பெஸ்ட். முடிஞ்சு போச்சுங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம டார்கெட்ல எடுத்தது டெஃபினேஷன் பகுதியில ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க.
ரெண்டாவது டெஃபினேஷனுக்கு அப்புறம் நம்ம பார்த்தது கேரக்டர் விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். ஒரு ஏரியாவுக்கு ஒரு கேள்வி. அப்படி வேகமா படிச்சு வந்துருங்க. நான் சொல்ற நேரம் தான் அதிகமாகுத வழியோ படிக்கிற நேரம் ரொம்ப குறைவா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேக்டார் படிச்சிருந்தோம். ஃபேக்டார்ல எப்படிலாம் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பயாலஜிக்கல், சோசியாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல்ல உள்ள என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணேன். அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி பத்தி பேசியிருந்தோம். இந்தியன்ல பார்த்தோம், வெஸ்டர்ன்ல பார்த்திருந்தோம். ஸோ அப்படியே ஆர்டர். அதுக்கப்புறம் நம்ம முதல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னோம், நெக்ஸ்ட் வந்து தியரிஸ் வரும். தியரிஸ் முடிஞ்ச உடனே அசஸ்மெண்ட் வரும், அதோட சாப்டர் முடியும். இப்படி யோசிக்கணும். அது எந்த டெஃபினேஷன் எந்த சாப்டரா இருந்தாலும் இந்த தலைப்புகளை நம்ம பாயிண்ட்டை ரீகலெக்ட் பண்ண பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அந்த அடிப்படையில டெஃபினேஷன் முடிஞ்சது, கேரக்டர் முடிஞ்சது, ஃபேக்டார் முடிஞ்சது, டைப் முடிஞ்சது, தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிற இந்த ஏரியாக்குள்ள போறோம். இது ஒரு பெரும் பகுதிங்க. ஒரு நாள் நடத்தலாம் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியை. ஸோ நமக்கு டைம் நிறைய இருக்கு தகுதி தேர்வு உள்ளவங்களுக்கு. அதனால டைம் நிறைய இருக்குன்னு மீன்ஸ் ரொம்ப அதிகமாகவும் இந்த போல அதாவது நடத்துறதுக்கான கொஞ்சம் பிரீத்திங் டைம் இருக்குங்க. இந்த 2 ஹவர்ஸ்ங்கிறத இங்க 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் போட்டோம்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 4 days 5 daysல ஒரு யூனிட்டை முடிச்சு கொண்டு வந்துடலாம். பெரிய சிக்கல் கிடையாது. நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ற நேரங்கள் எல்லார் கையிலும் மெட்டீரியல் கிடைச்சது அப்படின்னா வேகமா சொல்ல நீங்க எழுதுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். இப்போ அந்த தியரிஸை மட்டும் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல கன்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் பாவம் மெட்டீரியல் இல்லாம எழுத சிரமப்படுவாங்கன்றதுனால இந்த முதல் கிளாஸ் அப்படிங்கனால கொஞ்சம் இந்த பகுதியோட நிறுத்துறேன். தியரிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து கன்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஷெடியூல் எல்லாமே நான் குரூப்ல போட்டுறேன். என்னன்னைக்கு எப்பப்ப கிளாஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு பிரீஃப் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்ச பிறகு அப்புறம் பார்க்கலாம். அடுத்ததுங்க தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. மொத்தம் இதுல 9 கோட்பாடு இருக்குங்க. நமக்கு டிஆர்பி போர்டுல ஒரு 3 கோட்பாடு வரைக்கும் படிச்சுங்களானவே போதுங்க. அவ்வளவுதான் அதுல அதிகபட்சம் இருக்கும். கொஞ்சம் உங்க 10 கோட்பாடு வரணும். நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்பர் 1 பாருங்க, டைப் அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல் கோட்பாடு வந்து டைப். சும்மா டைப்னா வகைன்னு போட்டிருக்கு. வகைன்னு படிச்சாலும் சரி, உடல்னு படிச்சாலும் சரி படிச்சுக்காங்க. ரெண்டாவது ட்ரைட். ரெண்டாவது கோட்பாடு பேரு ட்ரைட். ட்ரைட்னா அங்க இருக்கு உள்ளம். ட்ரைட்னா உள்ளம். மூணாவது கோட்பாடு ஒரு இந்த இடத்துல சீரியல் நம்பர் படி மிஸ் ஆயிடுச்சு. இது 1 2ன்னு வச்சுக்காங்க. இந்த 2 பக்கத்துல ஒன்று ஆட் பண்ணிடுறேன். 2 1ன்னு வச்சுக்கலாம். இந்த கோட்பாடு பேர் என்ன அப்படின்னா டைப்பு கம்மு ரைட்டு. ஏன்னா இது கேட்டாங்க 2011 அதே 2011 டிஆர்பியே கேட்டிருக்காங்க. அப்ப மூணாவது கோட்பாட்டுக்கு பேரு டைப்பும் உள்ள இருக்கு, ட்ரைப்பும் உள்ள இருக்கு. உடலும் உள்ளமும் சேர்ந்த கோட்பாடு. உடலும் உள்ளமும் சேர்ந்த கோட்பாடு அப்படின்ட்டாங்க. இது 2ல. மூணாவது இங்க என்ன இருக்குன்னா சைக்கோ அனலிட்டிக் கோட்பாடு தியரி, சிக்மண்ட் ஃப்ராய்டு உள பகுப்பு கோட்பாடு அல்லது சைக்கோ டைனமிக் என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க சில புத்தகங்கள்ல. உள இயக்க கோட்பாடு, உள இயக்க கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு, யூங்கு, அட்லர். இதுக்கு எந்திரன் படம் ஞாபகம் வச்சுக்காங்க. இது வந்து ஃப்ராய்டுங்கிறது ரஜினி சார் மாதிரி, வசீகரன் மாதிரி. யுங்க அட்லரும் சந்தானமும் கருணாசும் மாதிரி இப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. சந்தானமும் கருணாசும் அந்த படத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியும். வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு அந்த ரோபாட்டிக்கோட ரகசியத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சுதான் இவங்க ஒரு தியரி ஆரம்பிப்பாங்க, அட்லர் ஒரு தியரி ஆரம்பிச்சுப்பாங்க. தனிநபர் உளவியல், பகுப்பு உளவியல், இண்டிவிஜுவல் சைக்காலஜி, அனலிஸ்ட் சைக்காலஜின்னு 2ஆ பிரிவாங்க. ஸோ அதுவும் இதில் சேரும். அது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் தான் நம்ம சாப்டர்ல சிலபஸா வச்சிருப்பாங்க. டைப் இருக்கும், ட்ரைட் இருக்கும், டைப் கம் ட்ரைட் இருக்கும், சைக்கோ அனலிட்டிக் இருக்கும், அட்லரோடையது இருக்கும், யுங்கோடைய இருக்கும். பகுப்பு உளவியல், தனிநபர் உளவியல் இது வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க. இந்த இந்த இது வரைக்கும் நமக்கு சிலபஸ்ல இருக்கும். இது வரைக்கும் நல்ல டெப்தா படிச்சுக்க போறோம். இது கீழே இருக்கக்கூடிய சோசியல் லேர்னிங் தியரி, பெனமலாஜிக்கல், பிஹேவியர், ஹியூமானிஸ்டிக்ஸ், ஐஸ்னிக், ஒன்ஸ் மோர் ஐஸ்னிக் அண்ட் கேட்டல் இவங்களதெல்லாம் லைட்டா படிச்சுட்டு போயிருப்போம். சேஃப்டிக்கு படிச்சுக்கிறோம். முதல்ல மெயின் ஹெட்டிங், சைடில் இருக்கிற ஆளு அப்படி படிச்சுக்கிறோம். அதுவும் கூட குறிப்பா இந்த ஹியூமானிஸ்டிக்ஸ் தியரிங்கிறது தனி சாப்டரே நமக்கு. இது அங்க போய் பிரீஃபா பார்த்துக்கலாம். மோட்டிவேஷன்ல வந்துருதாருங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது யூனிட் 7 நினைக்கிறேன். டெட்ல யூனிட் 7 இருக்குன்னு நினைக்கிறேன். ஊக்குவித்தல் அப்படிங்கிறது அந்த சாப்டர்ல
அப்ரஹாம் மாஸ்லோ, கார்ல் ரோஜர்ஸ் இருக்கான் பாருங்க. ஊக்குவித்தலுடைய உந்த குறைப்பு கோட்பாடு, அதே போல தன்னிறைவு தேவை கோட்பாடு அங்க நிறைய இருக்கு. அந்த சாப்டர் தான் இது. இது ஒரு சாப்டராவே தனியா பார்த்துட்டு போறோம். அப்ப மீதி இதுல பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன், இதுல 3 டைமென்ஷன், இதுல 5 டைமென்ஷனை படிச்சுட்டு போறாங்க. 3 என்ன 5 என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறோம். அவ்வளவுதான். முப்பரிமாண கோட்பாடு, ஆளுமை பற்றிய 5 காரணி கோட்பாடு, நடுவுல 3 மாட்டி இருக்கு பாருங்க. ஈஸியா பிடிச்சிடலாம். பிஹேவியர்னு வந்தாவே வாட்சன், ஸ்கின்னர், பாவ்லோ இந்த குரூப் எல்லாம் இது டிக் அடிச்சிடலாம். அப்ப நடுவுல 2 இருக்கு. டொனால்டு மில்லருடைய சமூக கற்றல் கோட்பாடு, பெனமலாஜிக்கல் நனவை பத்தி அனலைஸ் பண்ணக்கூடிய அப்ரஹாம் மாஸ்லோ, கார்ல் ரோஜர்ஸ் கோட்பாடு. இவ்வளவுதாங்க. இது ஒரு அவுட்லைன். அடுத்து என்ன பார்க்க போறோங்கிறது இங்க கீழே எல்லா விஷயத்தையுமே கீழே 1 by 1 போட்டிருக்கிறோம். இதை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். தியரி எல்லாம் அடுத்த கிளாஸ் கொண்டு போயிடலாம். அப்ப டைப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பேர் வராங்க. கேலன், கிரச்பர் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 6 பேர்தையும் படிச்சு பார்க்கணும். 6 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் லைட்டா தெரிஞ்சுட்டு போகணும். அந்த 6 பேருமே டிஆர்ல கேட்டவங்களாம். இன்னார விட்டாங்கன்றதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே கேட்டிருக்காங்க. கண்ணா பின்னான்னு சலிக்கிற அளவுக்கு கேட்டிருக்காங்க. படிச்சு போய் ஆகணும். அதனால இந்த சாப்டர்ல படிச்சா இருக்கிறத அப்படியே 3 மார்க்கா கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்படி ஒரு அற்புதமான லெசன் தான் இந்த லெசனுங்க. ஸோ அதனால தொடர்ந்து இப்போ நான் சொன்ன வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்காங்க. நாளைக்கு உண்டான ஷெடியூல் என்ன அப்படிங்கிறது எப்போ 2 hours கிளாஸ் போடுவோம். ஸோ டே 1 அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிறேன். ஸோ தொடர்ந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. இந்த பிடிஎஃப் மறுபடியும் நான் குழுவில் ஷேர் பண்றேன். ஏன்னா ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி போட்டேன், இடையில ஆட் ஆனவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால மீனவும் ஒரு முறை இந்த பேப்பர் 2 யூனிட் 6 கண்டென்ட்டை போடுறேன். இது பார்ட் 1 தான், நிறைய இருக்குங்க. கொஞ்சம் மட்டும் புத்தகம் ரெடி ஆகிறதுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் ஒரு 10 பேஜ் போட்டிருந்தேன். இன்னும் நிறைய இருக்கு. இது அசஸ்மெண்ட் வரைக்கும் போகணும். அசஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அதில் நான் குரூப்ல போட்டிருப்பேன். தொடர்ந்து இந்த 6 பேர் முடிஞ்சு கொஞ்சம் கொஸ்டின் பயிற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு சில எம்சிக்யூ ஃபார்மேட்லேயும் சில கொஸ்டின்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் உங்களுக்கு கொடுக்குற புத்தகத்துல பேக் சைடு ஒரு 3000 கொஸ்டினும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்க அப்படியே படிச்சு முடிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி புத்தகம் புதுசாக இப்போ மாடிஃபை பண்ணியிருக்கோம். முன்ன வந்து நம்ம மெட்டீரியல் மட்டும் கொடுத்தோம். இந்த பேட்சுக்கு வந்து அங்கங்க கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணி அப்படியே பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். பிளான் பண்ணி ரீட் பண்ணுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ. சார் இந்த புக்கை நாங்களும் வாங்கணுமா சார்? இப்போ ஏற்கனவே வந்து வாங்கியிருக்கோம், புக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ கொஸ்டின் இருக்கு சொல்கிறீங்களா சார்?